Okay, so I have started recording. So AWS complete பண்ணி DevOps உடைய introduction and DevOps ஃபுல்லாவே நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது ஒரு 1 to 1.5 months பார்க்க தான் போறீங்க. So what is DevOps ன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கான டூல் Docker அப்படின்றத பார்க்கலாம். DevOps அப்படின்றது different from AWS. AWS னா என்ன? Amazon Web Services okay, but அது என்ன ரிலவெண்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, கிளவுட் டெக்னாலஜி அப்படின்றத படிச்சீங்க. வேர் யூ கேன் கெட் சம் வர்ச்சுவல் ரிசோர்சஸ். கரெக்டா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நீங்க படிச்சீங்க. அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா DevOps அப்படின்றது இட்ஸ் அ மெத்தடாலஜி. நான் எழுதிருக்கிற டேர்மே பாத்தீங்கன்னா DevOpsன்றது இப்படிதான் எழுதணும், DCAPS OCAPS, which means development plus operations. Development plus operations தான் நம்ம DevOps ன்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டுமே எதை மீன் பண்ண போகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸையும் சம் ஆபரேஷனல் ஸ்டேஜஸையும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம்ன்றதுதான் சிம்பாலிக்கா DevOps அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்ட்னா என்ன, ஆபரேஷன்ஸ்னா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பேசிக்கா நம்மளுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்றது. இது நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ நம்மளுடைய ஒர்க்கே ஒரு அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்ண போறதுதான். And application, what is mean by application? Software or software? What is mean by software? Can be. சொல்றது கரெக்டாவே சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. கோடுன்றீங்க, ஓகேவா? சோ ஓகே. சோ சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன்ன்றது நமக்கு தெரிஞ்ச டேர்ம், ஆப்ன்றோம் இல்லையா, அதுதான் நம்ம அப்ளிகேஷன் டெக்னிக்கலா சொல்லுவோம். which is nothing but சாஃப்ட்வேர். எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் மூலமா கிரியேட் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம அப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூசருக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம ஆப் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு யூசேஜ்க்காக டிசைன் பண்ணிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஃபுட் ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. புக்கிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த பேங்க் கூட நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு கேட்வே மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருடைய ஒர்க்குமே எல்லாருடைய ரோலுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்க்காக ஒர்க் பண்றதுதான். அது டெவலப்பரா இருக்கலாம், டெஸ்டரா இருக்கலாம், DevOps இன்ஜினியரா இருக்கலாம், கிளவுட் டெக்னாலஜியா இருக்கலாம். எல்லாமே எதை சுத்தி இருக்க போகுதுன்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்றதுதான் இருக்க போகுது. சோ அததான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாட் இஸ் மீன் பை அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் ஆகுது? கிரியேட்னா நம்ம ஈஸியா யூஸ் பண்றோம். பட் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. எடுத்த உடனே அது அப்ளிகேஷன் வந்திருக்காது. என்னென்ன ஸ்டேஜஸ்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நாட் ஃபார் டெவாப்ஸ்க்காக மட்டும் கிடையாது. ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னாலே ஜென்ரலா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், டெவாப்ஸ்க்கு அட்டென்ட் பண்றீங்கன்றது வேற, ஜென்ரிக்கா சில ரோல்ஸ்க்காக ஃப்ரெஷர்ஸ்னால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் ஆகும்ன்ற ஸ்டேஜஸ் தெரியுமான்றதுதான் பிரைமரி கொஸ்டினா இருக்கும். which is what சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டேஜஸ் நம்ம சொல்ல போறோம். இப்போ யார் வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம்? யாருக்காக நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம்? யூசர்க்காக கிரியேட் பண்ணுங்கன்னு யாருக்கு கேட்பா? கிளைண்ட் கேட்பாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால அதே எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் அப்படின்றத பண்ணிருப்பீங்க. கரெக்டா அவங்க டொமைனுக்கு ஏத்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. சேம் சினாரியோ இங்கேயும் நான் கம்பேர் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட் சென்டர்ல உங்களுடைய டொமைனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இவ்வளவு காஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ரிலவென்ட் டாபிக்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுங்க நீங்க கேட்பீங்க. அதே மாதிரி அவங்க டெலிவர் அவுட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயுமே ஒவ்வொரு ஐடி கம்பெனிக்கும், அதாவது ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் they have their own client. கிளைண்ட்னா வேற யாரும் இல்ல, கஸ்டமர் தான். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஐடில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் என்னுடைய கிளைண்ட் அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, பேங்கிங் பிசினஸ் இல்ல ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட், ஏதோ ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு தேவையான சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண சொல்லி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. சாஃப்ட்வேர்னா மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், வெப்சைட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை கிரியேட் பண்ண சொல்லி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஓகேவா? சோ அது கிளைண்ட் கொடுக்குற ரெவென்யூவை பொறுத்துதான் ப்ராஜெக்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகும். நீங்க கொடுக்குற ரெவென்யூக்கு, நீங்க கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா
கிளைண்ட் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து அந்த ப்ராஜெக்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணும், என்ன ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு, எந்த மாடல்ல வேணும், சம் திங்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம பிளான் பண்ணுவோம். வாட் இஸ் மீன் பை பிளானிங்? பிளானிங் அப்படின்றது நீங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்றதா. எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு பட்ஜெட் ஆகும், இதுக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், கிளவுட் யூஸ் பண்ணலாமா, டெவாப்ஸ்ன்ற மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாமா. கிளவுட் யூஸ் பண்றதா இருந்தா அது தெரிஞ்ச எம்ப்ளாயிஸா பார்த்து லைக் கேண்டிடேட்ஸா பார்த்து ரெக்ரூட் பண்ணணும். அதுக்குதான் இன்டர்வியூ எல்லாம் அரேஞ்ச் பண்றது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு கிளவுட் இன்ஜினியர் தேவை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் தேவைன்னு அந்த மாதிரி பிளானிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெக்னிக்கலா இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ விச் இஸ் வாட் அடுத்தது வந்து டிசைனிங் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நான் டிசைன் பண்ணுவேன். நான் இந்த சென்ஸ் எப்படி கிளைண்ட் கேட்டாரோ என்னென்னலாம் கவர் ஆகணும்னு சொன்னாரோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கிராபிக்கல் டிசைனர்ஸ் அப்ளிகேஷனை டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெவலப்பர்ஸ் கோட் எழுத ஆரம்பிப்பாங்க. கோடிங் ஸ்டேஜ். ஸோ கோடிங்னு வரும்பொழுது ஜாவாவோ சிஓ பைத்தனோ ஏதாவது ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி கோட் எழுதுறாங்க அப்படின்னா நிறைய டெவலப்பர்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நிறைய டெவலப்பர்ஸால கிரியேட் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்றது இட்ஸ் அ பிக் அப்ளிகேஷன், வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். அதில் அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு என் நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். என்னன்றது 10ஆவும் இருக்கலாம், 100ஆவும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய அப்ளிகேஷன்றதுனால நான் அப்படி ஒரு ரேஞ்ச சொல்றேன். அத்தனை டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் மாடியூல்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் உள்ள சைன்இன் பேஜ் இருக்கு, சைன் அவுட் பேஜ் இருக்கு, செட்டிங், ஹோம் பேஜ், ஃப்ரெண்ட்ஸ் பேஜ், லைக் அந்தந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தர் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் தான். ஒரே டெவலப்பர் பண்ணது கிடையாது, பிரிச்சுப்பாங்க. இண்டிவிஜுவல் மாடியூல்ஸா பிரிச்சு கிரியேட் பண்ணி அட் லாஸ்ட் அத ஃபேஸ்புக்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அந்த ஸ்டேஜ் தான் கோடிங் ஸ்டேஜ். கோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது டெவலப்பர்ஸ் எழுதின கோட டெஸ்ட் பண்றது, வெதர் அதுல ஏதாவது பக்ஸ் இருக்கா, எரர் இருக்கா, ஃபால்ட் இருக்கா, ப்ராப்பரா ரன் ஆகுதா, குவாலிட்டியா இருக்கா, எல்லா கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் சாரி டெஸ்டிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு which is build. ஓகேவா? கோடிங்ன்றது நான் சொன்ன மாதிரி தனித்தனி டெவலப்பர்ஸ் எழுதி கொடுத்த ஒரு ரா கோட ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் அப்ளிகேஷன் அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன கோடையை ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், அழகா நமக்கு ஃபார்மேட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு ஃபார்மேட்டுக்கு ப்ராசஸ் ஆகும். இதெல்லாம் நீங்க டெப்தா கிளாஸஸ்ல ஒவ்வொன்னா பார்க்க தான் போறீங்க, ஜஸ்ட் ஓவர் வியூ தான் அதெல்லாமே. ஓகேவா? சோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ற திங்க தான் நம்ம பில்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பில்ட் பண்ண கோட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது பக் இருக்கா, ஃபால்ட் இருக்கா, இதுல ஏதாவது நம்ம மறுபடியும் சரி பண்ணணுமா, இன்கேஸ் ஏதாவது எரர் கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் அது டெவலப்மெண்ட்டே லூப் ஆகும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேரி அவுட் பண்றதுதான் இந்த 3 ஸ்டேஜும். எல்லாமே முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட சாஃப்ட்வேர் அப்படின்றது ரெடி. அந்த சாஃப்ட்வேரை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? சாஃப்ட்வேர் ரெடி யார் என்கிட்ட கேட்டா? கிளைண்ட் என்கிட்ட கேட்டாங்க. சோ அந்த கிளைண்ட் கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றதா இருக்கட்டும், 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நானே அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணலாம், இல்ல கிளைண்ட் சைடு உள்ள உங்களோட ஐடி டீம் வச்சும் நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பாசிபிலிட்டியுமே இருக்கு. எனிஹவ் அது யூசர்ஸ்க்கு தான் போக போகுது. சோ இந்த இடத்துல டெப்ளாய்மெண்ட் அப்படின்றது லான்ச்சிங் தி அப்ளிகேஷன் டு தி யூசர்ஸ். யூசர்ஸ்க்காக நம்ம சர்வர்ல ஹோஸ்ட் பண்ற ப்ராசஸ் தான் நான் இந்த இடத்துல டெப்ளாய்மெண்ட்னு மீன் பண்றேன். இதுக்குள்ள இன்னும் இன்டர்னல் மீனிங் நிறைய இருக்கு, அட்வான்ஸ்டா போக போக பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு நான் சிம்பிளா தான் சொல்றேன். டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆன அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்றது. சோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன். இப்ப நீங்க என்ன என்கிட்ட கேட்டீங்களோ அதை நான் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஹோஸ்டும் பண்ணிட்டேன், யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த அப்ளிகேஷனை நம்ம அப்டேட் பண்ற ப்ராசஸ்க்கு இறங்கணும். எந்த ஒரு அப்ளிகேஷனும் அதே வெர்ஷன்ல இருக்காது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆவது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆப்பையும் அப்டேட் பண்ண சொல்லி நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அந்த அப்ளிகேஷன் அப்டேஷன் அது ப்ராப்பரா ரன் ஆகுதா எல்லாத்தையும் பாத்துக்கிறது மெயின்டெனன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில அடங்கும். அதாவது யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே டெலிவர் அவுட் ஆகுதா, அப்ளிகேஷன் எங்கேயாவது டவுன் ஆகுதா, எல்லாமே நம்ம மானிட்டரும் பண்ணணும்.
அதுவும் மெயின்டெனன்ஸ்ல தான் அடங்கும்னு சொல்றேன். அடுத்து புதுசா அப்டேட் பண்றதா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்ல தான் அடங்கும். அப்டேட் பண்றதா இருந்தா என்ன ஆகும்? மறுபடியும் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் கலெக்ட் பண்ணணும். அதுல என்ன பிளான் பண்ணலான்றதை நான் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த லைஃப் சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்றதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு அப்ளிகேஷன் வர்றது ஃபைன். இதை எதுக்கு நான் இப்ப டெவாப்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, the process of integrating development with the operational stages. அதாவது இது வந்து மெத்தடாலஜின்னு சொன்னேன். இந்த இடத்துல நீங்க என்ன மெத்தடாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன், கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். டெவாப்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆட்டோமேஷன் தான் ஃபுல்லாவே. ஃப்ரம் த டெவலப்மெண்ட் டு த டிப்ளாய்மெண்ட், அதாவது கோட் எழுதுறது ஆரம்பிச்சதுல இருந்து யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ற வரைக்கும் எண்ட் டு எண்ட் நம்ம ஆட்டோமேட் பண்றதுதான் டெவாப்ஸ் கீழே நீங்க படிக்க போறீங்க. நிறைய ஆட்டோமேஷன் இருக்கு. அதுல ஒரு விதமான ஆட்டோமேஷனை தான் நம்ம சிலபஸ்ல நீங்க படிக்கிறீங்க. அதுவும் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன். ஓகேவா? சோ ஆட்டோமேட்டட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றோம். இது எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம்? இதுதான் ஆக்சுவலி ப்ராசஸ். நம்ம பண்ண போற வேலையும் இதுதான். இதுல என்ன நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க தானே நமக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. டெவலப்பர் கோட் கொடுக்கிறது, டெவலப்பர் கோட் எழுதுறது நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியாது. அவங்க லாஜிக்ஸ் ரிக்வயர்மெண்ட், அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி எழுதுற கோட நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ண முடியாது. டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜஸை நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். அதாவது அதை பில்டு பண்றது, டெஸ்ட் பண்றது, லான்ச் பண்றது. நீங்க ஹோஸ்டிங் பாத்தீங்க இல்லையா? அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் மேனுவலா பண்ணி பார்த்திருக்கீங்க. அதவே ஆட்டோமேட் பண்றது தான் இந்த இடத்துல ஆட்டோமேஷன் நீங்க படிக்க போறது. ஓகேவா? சோ கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் whenever the development is done. அடுத்து உள்ள ஆபரேஷனல் ஸ்டேஜஸ் ஒண்ணா அப்படியே ஆட்டோமேட் ஆகிறது தான் டெவாப்ஸ்க்கு கீழே நீங்க படிக்க போறீங்க. இப்பொழுதைக்கு இதை சொல்றேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது டெவாப்ஸ் என்னன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இப்போ வரைக்கும் டெவாப்ஸ் என்னன்னு புரிஞ்சது? The process of integrating development stage with the operational stages. Development கீழ இருக்கிறது எல்லாமே ஆபரேஷனல்ஸ். ஓகேவா? பில்ட் பண்றது, டெஸ்ட் பண்றது, லான்ச் பண்றது, அதை மானிட்டர் பண்றது, அப்டேட் பண்றது, இது எல்லாமே அந்த கேட்டகரியில தான் வரும். ஓகேவா? சோ இததான் நம்ம டெவ் ஆப்ஷன் சொல்றோம். இந்த ஆட்டோமேஷன் செட் பண்றதுக்கு பேர் வந்து CI/CD அப்படின்னு சொல்லுவோம். CI/CD flow or pipeline, which is continuous integration, continuous deployment or delivery. ஓகேவா? அதுல ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கலாம். பட் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணி வைங்க. கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். இன்னொரு டேர்மும் இருக்கு. ஆர்லாம் கிடையாது, ரெண்டுமே இருக்கு. கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் டெலிவரி. மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? சோ மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் டெலிவரி. ஓகேவா? இப்போதைக்கு நான் ஒரு சின்ன ஓவர்வியூ தான் கொடுத்திருக்கேன். இந்த டெவாப்ஸ்ல நிறைய ஆட்டோமேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு. டூல்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படினாலே நம்ம எப்படி பண்ணுவோம்? ஜெனரலா ஆட்டோமேஷன்ன்றது என்ன? மேனுவலா. instead of doing the things manually, we can use tools or machines to automate that. ஜெனரலா ஆட்டோமேஷனா நமக்கு பதிலா ஒரு மெஷினோ டூலோ வேலை பார்க்கிறது தான் ஆட்டோமேஷன். சேம் திங் இங்கேயும். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி மேனுவலா போயிட்டு இருந்த ஒரு ப்ராசஸ். அதை நான் அப்படியே டூல்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்றதுதான் டெவாப்ஸ்ல நீங்க சொல்ல போற விஷயம். ஓகேவா? அந்த டூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய டூல்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி பழைய வெர்ஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள் நான் வச்சிருக்கேன். கெமிஸ்ட்ரியில கேட்டகரிக்கு மாதிரியும் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்றத போட்டிருக்காங்க. இந்த டூல்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஆஃப் சாஃப்ட்வேர்க்காக தான். எல்லா சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷனையும் உங்களால இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதுல ஒரு 7-8 டூல் தான் நம்ம கிளாஸஸ்ல படிக்க போறது. ப்ராஜெக்ட் பார்க்கும்போது இன்னும் 3 டூல் பார்ப்பீங்க. ஓகேவா? சோ அந்த ஓரளவுக்கு ஒரு 11 டூல்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த டெவாப்ஸ்ல. சரியா? சோ இன்னைக்கு நாம பார்க்க போற டூல், அதாவது டெவாப்ஸ்னாலே ஆட்டோமேஷன், ஆட்டோமேஷன்னாலே ஏதாவது ஒரு டூலை பத்தி தான் படிப்பீங்க. அந்த கேட்டகரியில இன்னைக்கு நீங்க பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா இட்ஸ் டாக்கர். டாக்கர்ன்றது என்ன கைண்ட் ஆஃப் டூல்? இது என்ன நமக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும்? ஆட்டோமேஷன் அப்படின்னா ஒரு வேலையை ஈஸியாக்கணும், எஃபர்ட்லெஸ்ஸா முடிக்கணும், காஸ்ட்
காஸ்ட் கன்சப்ஷனும் கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம அட்வான்டேஜஸ் உள்ள டூல்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த கேட்டகரியில டாக்கர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ இந்த டூலை மேக்ஸிமம் நாங்க வந்து 4வது கிளாஸ் 3வது கிளாஸ்ல தான் எடுக்கிறது, அதாவது 3வது டூலா எடுக்கிறது. மத்தபடி லைக் ஆனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே எடுக்கிறேன். இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இந்த டூலை படிச்சாதான் இந்த டூலை படிக்க முடியும் டெவாப்ஸ்ல கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றும் இண்டிபெண்டன்ட் டூல்ஸ். அதனாலதான் உங்களுக்கு நான் தைரியமா டாக்கரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சோ டாக்கர் முடிச்சுட்டு கூட ஈஸியா, டாக்கர் கொஞ்சம் கஷ்டமான டூல் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய டூலா இருக்கும். கொஞ்சம் தான் அதுக்கு நீங்க மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஈஸியான டூல், இன்ட்ரெஸ்டிங்கான டூல். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் வாட் இஸ் டாக்கர் ஆரம்பிச்சு இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் முடிக்கிறேன். இது ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் போகும். ஓகேவா? டாக்கர் பார்ட் 1, 2, 3 மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. சோ இதுல இந்த வாரத்துல உங்களுக்கு டாக்கர் டூல் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டூல் நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்கர் அப்படின்றது என்ன டூல் அப்படின்னா கண்டெய்னரைசேஷன் டூல். சோ கண்டெய்னரைசேஷன்னா என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் டெவாப்ஸ்ல சொன்ன பாயிண்ட் ஏதாவது புரியாம இருக்கா? கிளியரா எல்லாருக்குமே? ஆன்லைன்? ஓகே. எஸ். சோ டாக்கர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் கண்டெய்னரைசேஷன் டூல்னு சொல்றோம். கண்டெய்னர்னா என்ன? கண்டெய்னர் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம்? நம்மளுடைய மெயின் டார்கெட்டே யாரு? யாருக்காக நம்ம ஒர்க் பண்றோம்? கிளையண்ட் டார்கெட் பண்றீங்களா? அப்ளிகேஷன். சோ அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம ஒர்க் பண்றது. எல்லாமே அப்ளிகேஷன் ரிலேட்டடா பார்க்க போற டூல்ஸ் திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். சோ கிளைண்ட்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க டூல் யூஸ் பண்றதுக்கு. வை? பிகாஸ் அவங்களுக்கு அவங்களுடைய டைம்க்குள்ள அந்த ப்ராடக்ட் டெலிவர் அவுட் ஆகணும். சோ பேசிக்கா ஒரு கிளைண்ட்டுக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது இருக்கும். சோ எனக்கு வந்து ஆன் டைம்ல டெலிவர் பண்ணணும், அப்புறம் என்னுடைய பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்தா கரெக்டா இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கணும். சோ இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு டெவாப்ஸ் டூல்ஸ். மேனுவலா பண்றப்ப என்னென்ன பிரச்சனை வரும்? மேனுவலா பண்றப்ப என்ன பிரச்சனை வரலாம்? ஒரு வேலையை டைம் கன்சப்ஷன் ஜாஸ்தி, தப்பு நிறைய பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய இருக்கும், ரிசோர்சஸ் கஷ்டம் இருக்கும். நம்ம தான் ரிசோர்சஸ் கொஞ்சம் மேனுவலா ஒர்க் பண்றப்போ கஷ்டப்படுவாங்க. சோ அதெல்லாமே ஈஸி ஆகுறதுக்காக தான் நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்றது. ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போறது அப்ளிகேஷனுக்காக அப்படின்றது சொன்னேன். மறுபடியும் வாட் இஸ் அப்ளிகேஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. என்னென்ன? டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளாட்ஃபார்ம். அது ஹோஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. which is வெப் அப்ளிகேஷன், வெப் ஆப்ஸ், அதாவது வெப்சைட்ஸ் இருக்கு. ப்ரௌசர்ல ஹோஸ்ட் பண்றாங்க இல்லையா? சோ ப்ரௌசர் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்றத வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெப்சைட்ஸ் இருக்கு. அடுத்தது மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், டெவாப்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரியல் டைம்ல பாக்குற விஷயம் தான். ரியல் டைம்னா நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற விஷயத்த கொஞ்சம் பேக் எண்ட்ல எப்படி இருக்குன்றத நீங்க படிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் கிடையாது. ஈஸியா நீங்க இதை கத்துக்கலாம். ஓகேவா? இதை பார்த்த உடனே புதுசா இருக்கிறதுனால ஆடா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது படிக்க மாட்டீங்க. ஈஸியா தான் இருக்குமே கான்செப்டே. சோ கேப்சர் அவுட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. சோ மொபைல் அப்ளிகேஷன். அடுத்தது டெஸ்க்டாப். ஓகேவா? இது ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ல 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க பார்த்த என்ன அப்ளிகேஷன் பார்த்தது? கிளாஸஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணது வந்து வெப் அப்ளிகேஷன், அதாவது வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்றது, வெப்சைட்ஸ்க்கு நேம் வைக்கிறது, அது ஆட்டோ ஸ்கேல் பண்றது, லோட் பேலன்ஸ் பண்றது, இப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இப்ப பார்க்க போறதும் வெப் அப்ளிகேஷனை பத்தி தான். ஓகேவா? சோ வெப் அப்ளிகேஷன், வெப்சைட்ஸ் அப்படின்னு எடுத்தாலே எனி எக்ஸாம்பிள்? Any example for web application? Facebook.com, HDFC.com. நான் மேக்ஸிமம் இந்த HDFC எக்ஸாம்பிள் தான் எடுப்பேன். ஸோ HDFC.com அப்படின்றது இட்ஸ் பேங்கிங் அப்ளிகேஷன். HDFC உடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் வெப்சைட். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்லயும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். என்னென்ன லேயர்ஸ்? அது இல்ல, அப்ளிகேஷன்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சரை காட்டுறேன். இந்த ஆர்கிடெக்சர் நிறைய டைம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் AWS ரிசோர்சஸை யூஸ் பண்ணி எப்படி ஹோஸ்ட் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்கோம். மெஷின் யூஸ் பண்ணுது, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுது, AWS ஓட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுது. எது நெட்வொர்க்? ஷேடட் பார்ட்.
ஷேடட் பார்ட் தான் அந்த விபிசி. விபிசிக்குள்ள தான் மெஷின்ஸ் ஹோஸ்ட் ஆகும். அதுக்குள்ள தான் உங்களோட டேட்டாபேஸ் ஹோஸ்ட் ஆகும். சப்நெட்ஸை கிரியேட் பண்றது எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் இது. ஓகேவா? ஸோ EC2 இருக்கு, விபிசி இருக்கு, ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர், RDS, S3, கிளவுட் ஃப்ரண்ட், ரவுட் 53 இவங்க எல்லா சர்வீஸுமே இதுல அடங்கி இருக்காங்க. இததான் நான் லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்றேன். இது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷனை ஹிட் பண்ணும்பொழுது hdfc.com இல்ல ஒரு facebook.comனு அதனுடைய டொமைன் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹிட் பண்ணும்பொழுது அந்த ரெக்வெஸ்ட் எங்க போகும்? இதை நான் எடுத்துக்கல இப்ப கவுண்ட்ல, பிகாஸ் கிளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது பிரைமரி சர்வீஸ் கிடையாது. இது இல்லைனாலும் நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகும். சர்வர் இல்லாம ஹோஸ்ட் பண்ண முடியாது. லாக்ஸ், ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பா தேவை. சோ இவங்க எல்லாம் பிரைமரி, இது கொஞ்சம் செகண்டரியான சர்வீஸ். ஓகேவா? சோ என்னுடைய யூசர் ரெக்வெஸ்ட் எங்க பாஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட் பேலன்சருக்கு பாஸ் ஆகுது. லோட் பேலன்சருடைய வேலை ஓகே, டிவைட்ஸ் தி ரெக்வெஸ்ட் அமாங் தி இன்ஸ்டன்சஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டன்சஸ்க்கு ரெக்வெஸ்ட பிரிச்சு கொடுக்கிறது தான் இந்த லோட் பேலன்சருடைய வேலை. சோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடியது என்ன சர்வீஸ்? வெப் சர்வீஸ். அதாவது EC2 மெஷினை யூஸ் பண்ணி வெப் சர்வர் லான்ச் பண்ணி அதுல நான் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் தான் யூசர் hdfc.comனு ஹிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பேஜ் ஒன்னு எனக்கு வியூ ஆகுது. இந்த பேஜ் இஸ் காமன் ஃபார் ஆல் த பீப்புள், நாட் ஒன்லி ஃபார் மீ. அப்படின்னா இத வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட்னு சொல்லலாம், பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட்னு சொல்லலாம். எல்லாருக்குமே காமனா இருக்கு இல்லையா? சோ பப்ளிக்காவும் நான் ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ரெண்டு டேர்மே டெக்னிக்கலான டேர்ம்ஸ் தான். ஸ்டாட்டிக்னு சொல்லலாம், பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அப்ளிகேஷன்ல இதுதான் இருக்கு. இதை நம்ம ஹோஸ்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டோம்? ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ற கண்டென்ட், அதாவது பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட்னு சொல்லலாம். அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு வெப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் as a middleware. வெப் சர்வர்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு? என்ன வெப் சர்வர்ஸ்? அப்பாச்சி HTTPD. அப்பாச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் HTTPD. அப்பாச்சி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து IIS, IHS. IHSனா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். IHSனா IBM HTTP சர்வர், IBM ஓட ப்ராடக்ட் அது. ஓகேவா? IISன்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஓகேவா? சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்லயே நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன? லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். சோ இந்த லாகின் பட்டனை யூஸ் பண்ணி if I give my credentials, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணும்போது என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் காட்டும், which is having like என்னோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல காட்டுதுன்னா ஒன்லி ஃபார் மீ. அது எனக்கு மட்டும் காட்டக்கூடிய யூசர் ஸ்பெசிபிக் கண்டென்ட். இந்த யூசர் கிரெடென்ஷியல்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த கண்டென்ட் ஷோ ஆகணும்ன்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. which means அந்த இடத்துல some programming language யூஸ் பண்ணி தான் இந்த லாஜிக்க செட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் லேயர்ல நீங்க பார்த்தது வந்து காமனான கண்டென்ட், ஸ்டாட்டிக் கண்டென்ட். அதை கிரியேட் பண்றதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க? நீங்க இவ்வளவு நாள் பாத்தீங்க இல்லையா? HTML யூஸ் பண்ணிருக்கலாம், CSS யூஸ் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜஸ். ஓகேவா? லைக் அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வேற. இதுவே டைனமிக் கண்டென்ட் வரும்போது யூசரை பொறுத்து மாறுது, சில கிரைடீரியாஸை பொறுத்து மாறும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும்ன்றது சம் லாஜிக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல HTML, CSS, ஜாவா மாதிரி இங்க பைத்தான், அது ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், அப்புறம் வந்து சி, Node.js, .NET, ஏதாவது ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி லாஜிக் செட் பண்ணிருப்பாங்க. அதுதான் செகண்ட் லேயர்ல நம்ம பாக்குறது. அது எங்க ஹோஸ்ட் ஆகுது? ஆப் சர்வர்ஸ். அதாவது யூசிங் ஆப் சர்வர்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். என்னென்ன ஆப் சர்வர் மார்க்கெட்ல இருக்கு? அப்பாச்சி, டாம்கேட். அப்பாச்சி கொடுக்கிற HTTP வந்து வெப் சர்வர், அப்பாச்சி கொடுக்கிற டாம்கேட் அப்படின்றது ஆப் சர்வர். ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாட்டி வெப்லாஜிக்ன்ற மிடில்வேர், இல்லனா வெப்ஸ்பேர் அப்ளிகேஷன் சர்வர், இல்லனா JBoss.
சோ இந்த மாதிரி நிறைய மிடில்வேர்ஸ் வந்து மார்க்கெட்ல டைனமிக் கண்டென்ட்ஸ்க்காகவே வச்சிருக்கோம். சோ இதெல்லாமே அந்தந்த ரெக்குவயர்மெண்ட் அந்தந்த லாங்குவேஜை பொறுத்து சூஸ் பண்ணக்கூடிய ஆப் சர்வர்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்த அட்வான்ஸ்ட் கிளாஸஸ்ல பாத்துக்கலாம். அடுத்தது ஃபைனலி டிபி சர்வர் அப்படின்றது நீங்க பாத்திருப்பீங்க. டிபி சர்வருடைய வேலை என்ன இந்த இடத்துல? ஒன்லி ஸ்டோரேஜா? இப்போ இந்த இடத்துல லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தனா எப்படி என்னுடைய கண்டென்ட் எனக்கு கரெக்டா காட்டுது? பிகாஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சர்வர். பிகாஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சர்வர். டிபி சர்வருடைய வேலையே என்னன்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு அப்ளிகேஷனை யூசர் அக்சஸ் பண்ணணும்னா பேக் எண்ட்ல டேட்டாபேஸ் இருக்கணும். அந்த டேட்டாபேஸ்ல இந்த யூசருடைய டேட்டாபேஸ்னு இருக்கணும். சோ அப்பதான் நம்மளால அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண முடியும். டேட்டாபேஸ்க்கும் ஸ்டோரேஜ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. சோ ஸ்டோரேஜ்ன்றது ஃபார் ஸ்டோரிங் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் லைக் வேற ஏதாவது லாக், இமேஜ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது வந்து கம்ப்ளீட்டா யூசர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது வந்து அப்ளிகேஷனை யூஸ் பண்றப்ப நீங்க சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் டேட்டா. அது வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுவோம். S3 ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும், டேட்டாபேஸ் பேக் எண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுக்கு. சோ டேட்டாபேஸ் உடைய யூசேஜே என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை யூசர் அக்சஸ் பண்றதுக்கு டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்றது. அதுதான். ஈவன் இந்த HDFC-ல இப்ப நான் கிரெடென்ஷியல் கொடுக்குறேன் அப்படின்னா தப்பா கொடுத்தாலும் காட்டும். என்னன்னு காட்டும்? தப்பா கொடுத்தாலும் ஃபெச் பண்ணி சொல்லுது இல்லையா, இந்த பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகல, யூசர் நாட் ஃபவுண்ட், இந்த மாதிரி எல்லாம் காட்டும். எல்லாமே டேட்டாபேஸ்னாலதான். சோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோம்னா அதுல 3 லேயர் இருக்கும். ஒரு பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட், டைனமிக் கண்டென்ட். அந்த டைனமிக் கண்டென்ட்டும் டேட்டாபேஸும் சிங்க்ல தான் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இந்த ரெண்டு பேருமே எங்க ஹோஸ்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்க? சொல்லுங்க. எங்க ஹோஸ்ட் ஆவாங்க? இது ஒரு ஷேடட் பார்ட், ஹோல் நெட்வொர்க். இந்த ஹோல் நெட்வொர்க்கை நீங்க எப்படி டிவைட் பண்ணுவீங்க? இது வந்து பப்ளிக் சப்நெட்லயும் இத பிரைவேட் சப்நெட்லயும் ஹோஸ்ட் பண்ணலாம்னு பாத்திருப்பீங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேருமே சிங்க்ல தான் இருப்பாங்க. இது மட்டும் தனியா ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதுதான். இது நமக்கு அக்சஸபிளா இருக்காது. அதாவது டேட்டாபேஸ் அக்சஸபிளா இருக்காது. இது யூசர் பேசிஸ்ல மட்டும்தான் நம்ம லாஜிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அது அவுட்புட் கொடுக்கும். சோ தட் இஸ் வாட் ஆப் சர்வர், டிபி சர்வர். இதுதான் லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம சொல்றோம். டிபி என்ஜின்ஸ் என்னென்ன இருக்கு? டிபி சர்வர்ஸ் என்னென்ன இருக்கு? டிபி சர்வர்ஸ் RDS கிளாஸ் எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? அதுல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க? MySQL. அதுதான் கேக்குறேன். சோ MySQL அதாவது மெஷின் இருக்கலாம். மெஷின்ல ஏதாவது ஒரு டிபி என்ஜினை கொண்டு வந்தா டேட்டாபேஸை நீங்க ஹோஸ்ட் பண்ணுவீங்க, which is MySQL, Postgres. உங்க AWS என்னென்ன சப்போர்ட் பண்ணுது? MySQL, Amazon Aurora, Postgres, Oracle, MariaDB, Microsoft SQL. இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. ஓகேவா? என்னென்ன என்ஜின்ஸ் வந்து உங்க RDS சப்போர்ட் பண்ணும், Amazon RDS என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது क्वेश्चन. ஓகேவா? சோ அதுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி உங்க ஆர்க்கிடெக்சரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்றோம். ஓகேவா? இந்த லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து ஆர்க்கிடெக்சரை நம்ம டிசைட் பண்ணலாம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர். என்னென்ன ஆர்க்கிடெக்சர் உங்களுக்கு தெரிஞ்சது? கேஷா? ஜிபேவா? அதே அக்கௌண்ட் பண்றேன். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த 3 பேரையுமே லிங்க் பண்ற மாதிரி ஆர்க்கிடெக்சர்ஸ் இருக்கும். என்னது? 3 tier ஆர்க்கிடெக்சர், 2 tier ஆர்க்கிடெக்சர், 1 tier ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? 3 ஆர்க்கிடெக்சர்ஸ் இருக்கு. வாட் இஸ் மீன் பை 3? If any application that uses 3 layers, அந்த 3 லேயருமே யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா that is what 3 tier architecture. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெப் சர்வர், ஆப் சர்வர், அதாவது ஸ்டாட்டிக்கும் இருக்கும், டைனமிக்கும் இருக்கும், டேட்டாபேஸும் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வெப் சர்வர் யூஸ் பண்ணுவேன், ஆப் சர்வர் யூஸ் பண்ணுவேன், டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நம்ம வந்து 3 tier architecture அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ற ஒரு ஆர்க்கிடெக்சர். சோ வெப் இருக்கும், ஆப் சர்வரும் இருக்கும், டிபி சர்வரும் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப நான் காமிச்சனே HDFC ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ அடுத்து 2 tier. Okay, web server or app server and definitely my DB server.
பேக்எண்ட்ல டிபி இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் வாட் டூ டயர். ஏன்னா வெப் ஆப் மட்டும் தனியா ரன் பண்ண முடியாது. ஆப் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா டிபி தேவை. அப்புறம் வெப் சர்வர்லயும் சில டிபிஸை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். எனி எக்ஸாம்பிள் பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம்பிள் ஆன்லைன்? இல்ல மேம். இல்ல. ஓகே. சோ டூ டயர்ல வந்து இப்ப நான் காட்ட போறது வெப் சர்வர் அண்ட் டிபி. ஆப் சர்வர் அண்ட் டிபி நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட பியூர் டைனமிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எஃபி எல்லாம் ஓபன் பண்ணாலே நமக்கு வர்றதே டைரக்டா லாகின் பேஜ் தான். ஓகேவா? அதை நீங்க ஸ்டாட்டிக்காவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், டைனமிக்லயும் செட் பண்ணிக்கலாம். கிரெடென்ஷியல் கொடுத்தாலே நம்ம டக்குன்னு உள்ள போயிடுவோம். தட் இஸ் பியூர் டைனமிக். அதெல்லாமே வெப் சர்வர் அண்ட் டிபி சர்வர் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, சின்ன ஒரு வெப்சைட் காட்டுறேன், which is கிரீன்ஸோட வெப்சைட், greenstechnologies.com. இது வந்து பெருசா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் கிடையாது. சும்மா யாருக்காவது கோர்ஸ் பத்தின என்கொயரி பண்ணணும்னா அவங்க ரீச் பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சைட் இது. சோ இந்த வெப்சைட்டை நான் ஹிட் காமன் ஃபார் ஆல் த பீப்புள். இதுல யாரும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறது இல்ல, இதுல யாரும் லாகின் பண்ண போறது இல்ல. அப்புறம் எப்படி டிபி யூஸ் ஆகுது? இது வந்து வெப் சர்வர் இருக்கு. இந்த இடத்துல டிபி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்டாக்ட் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கான்டாக்ட் அஸ்ல போனீங்கன்னா உங்களோட டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது யாருக்கு கிரீன்ஸை ரீச் பண்ணணும்னு தோணுதோ அவங்க வந்து அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ், சாரி, டீடைல்ஸ், நேம், போன் நம்பர், அட்ரஸ், எந்த பிரான்ச் வேணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா எங்க பேக் எண்ட் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எனிஹவ் நான் டேட்டா பேஸ்ன்றத இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்குன்றத நான் காட்டுறேன். வெப் சர்வர், டிபி சர்வர் இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ அது டூ டயர் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன் டயருக்கு இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் ப்ராஜெக்ட் பார்க்கல. சில பேரு நீங்க பாத்துட்டீங்க ப்ராஜெக்ட். சில பேர் ப்ராஜெக்ட் பார்க்கும்போதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஆர்கிடெக்சர்ல நம்ம பார்ப்போம். சோ ஒன் டயர் ஆர்கிடெக்சர்ன்றது நார்மலா ஏதாவது போர்ட்ஃபோலியோஸ் இல்ல வந்து இந்த பிளாக்ஸ் சும்மா போய் நம்ம ரீட் மட்டும் பார்த்துட்டு வர்றது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒன் டயர் எடுத்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ மட்டும் இருக்கும். எதுவும் நம்ம யூசர் கிரியேட் பண்ண தேவையில்ல, எதுவும் என்டர் பண்ண தேவையில்ல. நீங்க போனா ரீட் பண்ணிட்டு வர்ற டாக்குமெண்டேஷன்ஸ் அதெல்லாமே ஒன் டயர் அப்ளிகேஷன் கேட்டகரியில தான் வரும். ஓகே, சோ விச் ஹாஸ் ஒன்லி வெப் சர்வர் ஹோஸ்ட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி 3 ஆர்கிடெக்சர்ல எந்த ஆர்கிடெக்சரை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிருக்க முடியும். சோ இது இல்லாம புதுசா 2 ஆர்கிடெக்சர் பத்தி நீங்க படிக்க போறீங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, which is nothing but monolithic and microservice. So what is meant by monolithic and microservice? Split. சோ மோனோலித்திக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நான் இப்போ ஒரு புது எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் டெவாப்ஸ்ல நீங்க அட்வான்ஸ்டா பார்க்க போறதுனால நானும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ வாட் எவர் இட் இஸ். அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணது வந்து ஒரு 2012 வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாக்ட் டேட்லாம் தெரியல, எக்ஸாக்ட் இயர்லாம் தெரியல. சும்மா ரேண்டமா 2012 போட்டிருக்கேன். 2012ல ஸ்விக்கி அப்படின்றது ஒரு பேசிக் அப்ளிகேஷன். சும்மா அப்பதான் கிரியேட் ஆயிருக்கு. இப்பதான் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், இன்ஸ்டாமார்ட் இதெல்லாமே வந்துருக்கே தவிர அப்ப அது ஒரு பேசிக் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, நானே சொல்றேன், சும்மா ஒரு 1 GB வச்சுக்கோங்களேன். மொத்தமாவே அந்த அப்ளிகேஷனுடைய சைஸே 1 GB தான். அந்த 1 GB அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன இருக்கலாம்? ஸ்விக்கி ஓபன் பண்ணீங்கனாலே என்ன இருக்கு? சர்ச் பண்ணுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, பேமெண்ட்க்கு அப்புறம் ட்ராக் பண்ணுவீங்க, வருதா வரலையான்னு ட்ராக் பண்ணுவீங்க. இந்த 4 விஷயங்களை நான் மெயினா போட்டிருக்கேன். இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இனிஷியலா கிரியேட் ஆகுறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். சர்ச்ன்ற அப்ளிகேஷனை டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னா ஒரு 250 MBன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 250 MB ஆஃப் சைஸ், இது ஒரு 250 MB. பேமெண்ட் அப்ளிகேஷன் அதுக்குன்னு கோட் எழுதிருப்பாங்க. கோட் சைஸ் சொல்றேன். சர்ச்க்குன்னு எழுதின கோட் சைஸ் வந்து 250, ஆர்டருக்குன்னு எழுதின கோட் சைஸ் வந்து 250, பேமெண்ட்டுக்கு வந்து 250, அதே மாதிரி ட்ராக்கிங்க்கும் 250. டோட்டலா இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் என்ன இப்போ?
1 GB. ஸோ அந்த 1 GB தான் நான் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அப்ளிகேஷன் ஸ்விக்கின்ற அப்ளிகேஷன் 1 GB தான் இருக்கு. ஸோ அந்த 1 GB நான் அழகா ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பேசிக் அப்ளிகேஷன். எப்படி நீங்க ஹோஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான மிடில்வேரை கொண்டு வந்து அந்த மிடில்வேர் மேல உங்க அப்ளிகேஷனை நீங்க ரன் பண்றீங்க. ஹோஸ்டிங் கிளாஸ்ல பார்த்த அதே விஷயம் தான். ஓகேவா? ரன் பண்றீங்க. அதை எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட இங்க அப்ளிகேஷன் ஸ்டேஜஸ்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? டெவலப்பர் கோடு எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கோட், அதாவது 4 பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. சர்ச் ஒருத்தர் எழுதுறாங்க, ஆர்டர் அப்ளிகேஷன் ஒருத்தர் எழுதுறாங்க, பேமெண்ட், ட்ராக்கிங், 4 டிஃபரெண்ட் டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ண அந்த கோட 1 GBக்கு கன்வெர்ட் பண்றது எப்படி நடந்திருக்கும்? தனித்தனியா எழுதின ரா கோட பில்ட் பண்றப்பதான் ஒரு ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். அதுதான் நீங்க கிளாஸஸ்லயும் லைக் ப்ராஜெக்ட்ஸ்லயும் பாப்பீங்க. சோ தனித்தனியா டெவலப்பர்ஸ் கொடுத்த ரா கோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு ஃபார்மேட் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட் ஒண்ணும் கிடையாது. டாட் வார், டாட் ஜார், அதாவது ஜிப் ஃபைல் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஜிப்னு சொல்றேன். ஜிப்குள்ள நீங்க நிறைய ஃபைல்ஸ அர்கைவ் பண்ணி வைக்கிறீங்க, கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் வார், ஜார்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்மேட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கொண்டு வர்றதுதான் பில்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி என்னோட ஸ்விக்கி அப்ளிகேஷனையும் ஒரே ஒரு சிங்கிள் வார் ஃபைலா ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோனோலித்திக் அப்ளிகேஷன். அதாவது என்னுடைய என்டையர் 1 GB அப்ளிகேஷனை ஒரே ஒரு வார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது சர்வர், மிடில்வேர், அதுல நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் மோனோலித்திக் அப்ளிகேஷன். மோனோனா என்ன? சிங்கிள் அப்ளிகேஷனா நம்ம ஹோஸ்ட் பண்றது. அப்படி ஹோஸ்ட் பண்றதுனாலயும் என்ன ஆகும்னு பாத்தீங்க, இருக்கு டைட்லி கப்பிள்டு. எல்லாத்தையும் ஒன்னா நான் அர்கைவ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் சர்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் ஆர்டர் எஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் நான் என்ன சொல்றேன்னா, ரிலீஸ் பண்றப்ப நமக்கு டவுன் டைம் ஜாஸ்தியா இருக்கும். சோ ஸ்விக்கி எக்ஸாம்பிளையும் கணக்குல வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சியை காட்டுறேன். ஹெச்டிஎஃப்சின்றது ஒரு அப்ளிகேஷன். இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹோம் லோன், செக்லிஸ்ட், பேங்கிங், ஒவ்வொன்றுலயும் அவன் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். சேவிங்ஸ், சேலரி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதோ ஒருத்தர் தனியா டெவலப் பண்ணிருக்காங்க, இதோ ஒருத்தர் தனியா டெவலப் பண்ணிருக்காங்க, மொத்தமா சேர்த்துதான், மொத்தமா இன்டகிரேட் பண்ணி தான் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லி ஹோஸ்ட் பண்றாங்க. இத ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். இங்க நம்ம ஹோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்டேட்னு வரும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம டெவலப்பர் ஹோம் லோன்ல மட்டும் ஒரு சின்ன அப்டேட் பண்றாரு. ஹோம் லோன்ல மட்டும் சின்ன அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்றப்போ என்ன ஆகும்? ஹோஸ்ட் பண்றப்ப அப்ளிகேஷன் அப்டேட் ஆகுது அப்படின்னாலே அது கொஞ்ச நேரத்துக்கு டவுனா தான் இருக்கும். கரெக்டா? நீங்க நார்மலா போனை ரீபூட் இது அப்டேட் பண்ணாலே என்ன ஆகும்? ரீபூட் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அந்த அப்ளிகேஷனை சின்ன அப்டேட் கொடுத்து ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அதை டவுன் பண்ணி தான் அப் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த ஒரு குட்டி அப்டேட்காக நான் ஹோல் ஹெச்டிஎஃப்சியும் டவுன் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல பிசினஸ் லாஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா ஒண்ணு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அப்ளிகேஷன்ஸை மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்ண போறோம். மோனோலித்திக் அப்படின்றது சிங்கிளா ஹோஸ்ட் பண்ணுவீங்க, டிப்ளாய்மெண்ட்லாம் ஈஸியா தான் இருக்கும். அப்டேட், மெயின்டெனன்ஸ்னு வரும்பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டம் இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல டிராபேக்கா பாக்குறோம். ஓகே, மோனோலித்திக் அப்படின்றது சிங்கிள் வார் ஃபைல், சிங்கிள் அப்ளிகேஷனா நீங்க ஹோஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுதான். சோ சிங்கிளா நான் ஹோஸ்ட் பண்றப்ப டைட்லி கப்பிள்டு அப்ளிகேஷனா இருக்கும். ஒண்ணு இன்னொன்னு டிபெண்டன்ட் கிடையாது, கப்பிள் டுகெதர் பைண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் மீன் பண்றேன். சோ டைட்லி கப்பிள்டு அப்ளிகேஷன் which is what monolithic. அது அப்படியே நம்ம சரி பண்றதுக்காக தான் இன்கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் சைஸ் பெருசாகுது, ஸ்விக்கி வந்து 2012ல ஃபைன், சிங்கிளா ஹோஸ்ட் பண்ணப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. இதுவே 2022ல 10 GB அப்ளிகேஷன் ஆயிடுச்சு, சிங்கிளா நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்றப்ப மெயின்டெனன்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். கரெக்டா? ஏதாவது குட்டி அப்டேட் பண்ணாலும் மொத்தமா டவுன் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஹெவி வெயிட்டட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம், which is மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஹோல் அப்ளிகேஷனை மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸா டிவைட் பண்றது பாசிபிள். அதுதான் நம்ம மைக்ரோ சர்வீஸ்னு சொல்றோம். அப்படி பண்ணோம்னா லூஸ்லி கப்பிள்டு அப்ளிகேஷனா இருக்கும். இன்னும் மைக்ரோ சர்வீஸ் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டல.
அப்படி ஹோஸ்ட் பண்ணா ஒண்ணு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதான் நான் மீன் பண்றேன். சோ this is my EC2 machine. அந்த EC2 machineல ஒரே ஒரு மிடில்வேர் கொண்டு வந்து அந்த மிடில்வேர்ல இப்போதைக்கு நான் ஒரு வார் ஃபைல ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மோனோலித்திக் சிங்கிளா நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்படி ஹோஸ்ட் பண்றப்ப சில டிராபேக் எங்க வரும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்டேட் பண்ண உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் அப்ளிகேஷனை தனியாவும், ஆர்டர் அப்ளிகேஷனை தனியாவும், பேமெண்ட்டை தனியாவும், ட்ராக்கிங் தனியாவும் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். இவங்களை ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? அதான் சர்வர், மிடில் வேற யூஸ் பண்ணலாம். எத்தனை சர்வர் யூஸ் பண்ணுவீங்க? நான் சொன்ன ஆப்ஷன் 4 ஆப்ஷன் தான். ஸ்விக்கிக்குள்ள எவ்வளவு இருக்கு? இன்ஸ்டாமார்ட் நிறைய இருக்கு இல்லையா? சும்மா அந்த அப்டேட் ஆகுறப்போ எத்தனை மெஷின்ஸ் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. EC2ல சும்மா வாங்கி ஒரு மெஷினை ரன் பண்ணாலே அவ்வளவு காஸ்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம போகாம இந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது மைக்ரோ சர்வீசஸ் நீங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு கண்டெய்னர்ஸ்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். அதாவது தனித்தனி மெஷினா இவங்களை கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரே மெஷின்ல என்னால கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இதுல சர்ச் ஓடும், இதுல ஆர்டர் அப்ளிகேஷன் ஓடும், இதுல ட்ராக்கிங் ஓடும், பேமெண்ட் ஓடும். எல்லாருமே இண்டிபெண்டா ஓடுவாங்க. ஆனா இன்டகிரேட் ஆகி தான் இருப்பாங்க. ஒண்ணு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ற டூல் தான் டாக்கர். டாக்கர் அப்படின்றது கண்டெய்னரைசேஷன் டூல்னு சொன்னேன். உங்களுக்கு மைக்ரோ சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அப்ளிகேஷனை மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கண்டெய்னர் கிரியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய டூல் தான் டாக்கர். இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுது. ஓகேவா? சோ வாட் இஸ் டாக்கர்னு சொல்றதுக்காக தான் அப்ளிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சேன். சோ மோனோலித்திக் மைக்ரோ சர்வீஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது பிரைமரியான இன்டர்வியூ क्वेश्चन. ஓகேவா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ்? இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்க கூடாதுன்னா மோனோலித்திக் யூஸ் பண்ண மாட்டாங்க, மைக்ரோ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அப்ளிகேஷனுடைய சைஸை பொறுத்து மாறும். சின்ன அப்ளிகேஷன், ஒரு பேசிக் அப்ளிகேஷன் தான் அப்படின்னா அதை மோனோலித்திக்காவே ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஹெவி வெயிட்டட் அப்ளிகேஷனா இருக்கு, நான் ஜாஸ்தி அதை மெயின்டைன் பண்ணுவேன், அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த டைம்ல மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்சர்ஸ் தான். ஓகேவா? மைக்ரோ சர்வீசஸ் மட்டும்தான் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ எஸ், மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் நீங்க கிரியேட் பண்ணணும், அதாவது சிங்கிள் அப்ளிகேஷன் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரிசோர்சஸ் இருந்தா போதும்? EC2, நார்மலா இந்த S3 சர்வர் தான். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஆக்சுவலி சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் இருந்தாலே போதும். நான் AWS எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றதுனால EC2 சர்வீஸ் போதும், S3 போதும், VPC போதும், RDS போதும்னு சொல்றேன். இதுவே அஜூரா இருந்தா அஜூர் சர்வீசஸ் பேரை சொல்லியிருப்பேன். மெயினா இந்த சர்வர் இதுங்களா தான் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கு, அதாவது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்றதுக்கு அதாவது சர்வர் தான் டாக்கர். டாக்கர்ன்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸா மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்றோம். டாக்கர் மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு, which is குபர்னெட்டிஸ். இதை நீங்க ஃபைனலா கடைசியில பாப்பீங்க. ஓகேவா? குபர்னெட்டிஸ் அப்படின்ற டூல் எல்லாம் ஓரளவுக்கு டெவாப்ஸ் டூல்ஸ் முடிச்சாதான் குபர்னெட்டிஸ் உங்களுக்கு தெரியும். குபர்னெட்டிஸ்க்கு ஃபண்டமெண்டல் யாருன்னா டாக்கர் தான். டாக்கர் தெரிஞ்சாலே குபர்னெட்டிஸ் தெரிஞ்ச மாதிரி. டாக்கர் தெரியறதுக்கு வேற எந்த டூல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டூலுமே இண்டிபெண்டன்ட். திரும்பவும் சொல்றேன், சரியா? ஓகே. சோ டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ், தட் இஸ் ஃபைன். மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை நீங்க எங்க கிரியேட் பண்ண முடியும்? எங்க? அதாவது பிசிக்கலாவா, வர்ச்சுவலியா, ஆன் பிரமா, கிளவுடா? ஆன் பிரமிசஸ். அப்புறம் கிளவுட்ல பண்ண முடியாதா? ஆன் பிரம்ல பண்றது எல்லாமே நம்மளால கிளவுட்லயும் பண்ண முடியும். ஓகேவா? சிலது கிளவுட்ல பண்றதுதான் நம்மளால ஆன் பிரம்ல பண்ண முடியாது. ஓகே. சோ ஆன் பிரம்லயும் நீங்க வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணலாம், கிளவுட்லயும் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணலாம். அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் ஒன்லி கிளவுடா? சர்வர் தான் யூஸ் பண்ண போறீங்க எப்படி பார்த்தாலும் பேஸ்ல. அது பிசிக்கல் சர்வரா இருந்தா என்ன, வர்ச்சுவல் சர்வரா இருந்தா என்ன? சோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரும் நீங்க ஆன் பிரம்லயும் பண்ணலாம், கிளவுட்லயும் பண்ணலாம். இது இல்லாம மூணாவதா ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்கிடெக்சர்லயுமே நீங்க சர்வர் யூஸ் பண்ணி தானே ஹோஸ்ட் பண்ணீங்க. சர்வரே இல்லாம ஹோஸ்ட் பண்றது
இது இன்னும் நிறைய நீங்க பார்க்காத அந்த சர்வீஸ் லாம்டா. ஓகேவா? சோ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய மெயின் கண்டென்ட் இன்னைக்கு கிடையாது, ஆப்ஷனலா நான் எழுதுறதுதான். சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். நீங்க சர்வரை யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணீங்களோ அதெல்லாம் சர்வர் இல்லாமலும் பண்ண முடியும். அந்த சர்வீஸ் தான் லாம்டா. ஓகேவா? அது கவுண்ட்ல வச்சுக்கோங்க. சோ லாம்டா யூஸ் பண்ணி we can post applications without the help of servers. இதுதான் அப்ளிகேஷனுடைய டைப், அப்ளிகேஷனுடைய லேயர்ஸ், அந்த லேயர்ஸை யூஸ் பண்ணி ஆர்கிடெக்சர் டிசைட் பண்றோம். அண்ட் அது மோனோலித்திக் அப்ளிகேஷனா மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனா அப்படின்றதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க. நம்ம பார்க்க போறது டாக்கர், எப்படி டாக்கர் யூஸ் ஆகும்ன்றதா இன்னைக்கு செஷன்ல நான் காட்ட போறது. வாட் இஸ் டாக்கர்? The containerization tool. இத டெக்னாலஜின்னு சொல்லலாம். டாக்கர் இஸ் a kind of technology using which you can host your applications as microservices. எல்லாமே தனித்தனி மைக்ரோ சர்வீசஸ் தான் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன், இண்டிபெண்டா ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றதா இதுல உள்ள அட்வான்டேஜ். இந்த டாக்கர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணோம், அது என்னன்றது சொல்றேன். டாக்கர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே மெஷின்ஸ்லயே ஹோஸ்ட் பண்ணீங்க. மெஷின்ஸ் இல்லாம நடுவுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்றதை நான் சொல்றேன், which is VMware. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ क्वेश्चन வந்து மைக்ரோ சர்வீசஸ் மோனோலித்திக். ரெண்டாவது இப்ப நான் சொல்ல போறது. எல்லாருமே மைக்ரேஷன் கிளாஸ் முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. So VM, what is VM? Virtual machine. So நான் வந்து ஒரே சர்வர்ல அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு பதிலா இப்ப நான் ஒரே சர்வர்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கு பதிலா சேம் EC2 மெஷின்ல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை என்னால ஹோஸ்ட் பண்ண முடியும் யூசிங் கண்டெய்னர்ஸ்ன்றத பார்த்தோம். அந்த கண்டெய்னர்ஸ் மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுடைய மெஷின் இருக்கு இல்லையா, வெதர் உங்க லேப்டாப்பா இருக்கலாம், EC2 மெஷினா இருக்கலாம், அஜூர் மெஷினா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், மெஷினை யூஸ் பண்ணி அந்த மெஷின்ல ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஹைப்பர்வைசர் என்ன டூல்? VMware. virtual machines நீங்க கிரியேட் பண்ண முடியும். virtual machine கிரியேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? நிஜமா தான் கேக்குறேன். எஸ் ஆர் நோவா? நோவா? மைக்ரேஷன் என்ன முடிக்கல? அப்படியா? சரி, ஓகே. சோ ஒண்ணும் இல்ல, இந்த மெஷினுடைய ஹெல்ப், இந்த டூலோட ஹெல்ப்னால இப்ப என்னுடைய லேப்டாப்ன்றது இந்த மெஷின் தான். இது என்னுடைய லேப்டாப். என் லேப்டாப்ல ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஹைப்பர்வைசர் ஹெல்ப்போட என்னால புது மெஷின்ஸை லான்ச் பண்ண முடியும். ஆனா அவங்களாம் வர்ச்சுவலா இருப்பாங்க. என் லேப்டாப் மட்டும் தான் பிசிக்கல் மெஷின். ஓகேவா? இந்த வர்ச்சுவல் மெஷின்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்னு லினக்ஸ் OS இருக்கலாம், உபுண்டுவா இருக்கலாம், விண்டோஸா இருக்கலாம், சென்டோஎஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு OSல நீங்க மெஷின்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த டூல் ஹெல்ப் பண்ணும், ஹைப்பர்வைசர்ன்றது ஹெல்ப் பண்ணும். ஆனா இதுல என்ன டிராபேக்? என்ன டிராபேக் அப்படின்னா, இந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றதுக்கே 1 GB போயிடும். ஓகேவா? அதுவே கொஞ்சம் ஹெவி வெயிட்டடான டூல் தான். அதை யூஸ் பண்ணி நீங்க மெஷின் கிரியேட் பண்றீங்கன்றப்போ மெஷினுக்கு ஏத்த OSயும் நீங்க டவுன்லோட் பண்ணணும். இந்த மெஷின் எனக்கு லினக்ஸ் OSல வேணும் அப்படின்னா லினக்ஸ் OSல டவுன்லோட் பண்ணணும். எப்படி உங்க லேப்டாப்ல ஏதாவது ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி அங்கேயுமே நடக்கணும். அப்பதான் அந்த மெஷின்ஸ் ரன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல நான் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு, பட் ரொம்ப நாளைக்கு கிடையாது. அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா தான் நம்ம கண்டெய்னர் கான்செப்டுக்கு போனோம். இந்த டிஃபரன்ஸை நான் இங்க காட்டுறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா virtual machines versus container. virtual machine அப்படின்றது உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல ஏதாவது ஒரு பிசிக்கல் மெஷின்லயோ ஹைப்பர்வைசரை கொண்டு வந்து அந்த ஹைப்பர்வைசரோட ஹெல்ப்பால நீங்க ஒரு மெஷினை கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு மெஷின், இது ஒரு மெஷின், இது ஒரு மெஷின். 3 மெஷின்ல 3 அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா அதை ஹோஸ்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹைப்பர்வைசரையே கொஞ்சம் ஸ்டோரேஜ் செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து OS இன்ஸ்டால் பண்ணணும். அந்த OS மேலதான் உங்க அப்ளிகேஷனுடைய டிபெண்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஹோஸ்ட் பண்ண முடியும். இது பெரிய ப்ராசஸ், ஆல்சோ நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அதனால நம்ம கண்டெய்னர் கான்செப்டுக்கு வரும். இது எப்படி ஒரு ஹெவி வெயிட்டட் டூல்னு சொன்னேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நீங்க ஏதாவது ஒரு கண்டெய்னர் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். கண்டெய்னர் இன்ஜின்னா யாரு? யாரை யூஸ் பண்ணி நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்றோம்?
டாக்கர் மாதிரி நிறைய டூல் இருக்கு. டாக்கர்ன்றது ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடிய டூல் இன் மார்க்கெட். ஓகேவா? சோ டாக்கர் மாதிரி நிறைய டூல் இருக்காங்க. அத காமனா இந்த இடத்துல கண்டெய்னர் இன்ஜின்னு சொல்லிட்டாங்க. டாக்கர்னு சொல்லல, கண்டெய்னர் இன்ஜின்னு சொல்லிட்டாங்க. சோ உங்களுடைய மெஷின்ல, அதாவது இது எல்லாமே சேர்ந்துதான், உங்க பிசிக்கல் மெஷின்ல தான் நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் மேல கண்டெய்னர் இன்ஜின்றத டவுன்லோட் பண்றீங்க. அதாவது டாக்கரோ குபர்னெட்டிஸோ ஏதோ ஒண்ணு அதை கொண்டு வரீங்க. அந்த மெஷின் அந்த டூலோட ஹெல்ப்னால நீங்க டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ கிரியேட் பண்ண முடியும். ஆனா அங்க என்ன டிஃபரன்ஸ்னா, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஆனா ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கும். அதுதான் டெக்னாலஜி எங்க. ஓகேவா? அந்த டெக்னாலஜியை நம்ம படிக்க போறோம். நீங்க 1 GB செலவு பண்ணிலாம் நீங்க வந்து எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, இது எந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணும்? பேஸ் மெஷினுடைய ஸ்பேஸ் தான் ஆக்கிபை பண்ணும். பேஸ் மெஷினுடைய ரிசோர்சஸ் தான் யூஸ் பண்ணும். சோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வீக்கா இருக்கும்ன்றதுனாலதான் கண்டெய்னர் கான்செப்ட்ஸ்க்கு வர்றது, கண்டெய்னர் டெக்னாலஜிக்கு வந்தது. சோ இந்த இடத்துல கண்டெய்னர் 1, கண்டெய்னர் 2, அதுல அப்ளிகேஷன் 1, 2, 3 ஹோஸ்ட் ஆகுறாங்க. ஓஎஸ்ல தான் அது ஹோஸ்ட் ஆகுது. ஆனா ஓஎஸ் தனியா கொண்டு வர தேவையில்ல. அதுதான் நம்ம எப்படின்றத படிக்க போறோம். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். நல்லாவே நான் சொல்லும்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் நவ் இந்த கண்டெய்னர் இன்ஜின் அப்படின்றது லைட் வெயிட்டடான டூல். இது எப்படி ஹெவி வெயிட்டட்னு சொல்லணும், இது ரொம்ப டம்மி. நீங்க உங்க லேப்டாப்ல கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு லைட் வெயிட்டட் டூல் தான் இந்த கண்டெய்னர் இன்ஜின். சோ அதனால இந்த பெனிஃபிட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ரியல் டைம் டு ஹோஸ்ட் தி மைக்ரோ சர்வீசஸ். இது அப்படியே தியரட்டிக்கலாவும் படிச்சு பாருங்க. சோ எது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது, கண்டெய்னர் வர்சஸ் விஎம் அப்படின்ற டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. இமேஜஸ் பாருங்க. ஓகேவா? 2 क्वेश्चन மைக்ரோ சர்வீஸ் மோனோலித்திக்கும் டிஃபரன்ஸை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 3-4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கும் டிஃபரன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சோ வாட் இஸ் டாக்கர்ன்றது கிளாரிட்டி இருக்கா? ஆன்லைன்? எஸ் மேம். ஓகே. சோ டாக்கர் அப்படின்றது இட்ஸ் a containerization tool. எழுதுவேன் இல்லையா? டாக்கர் அப்படின்றது கண்டெய்னரைசேஷன் டூல் ஆர் என்ஜின், எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் டாக்கர். இந்த டாக்கர் தெரிஞ்சதுன்னா அடுத்து அட்வான்ஸ்ட் குபர்னெட்டிஸும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகே. சோ நம்மளுடைய மெயின் மோட்டிவே என்ன? விஎம் வெர்சஸ் கண்டெய்னர்னு சொல்லல. நான் லைக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஜெனரலா கண்டெய்னர் கான்செப்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடத்துல டாக்கரா இருக்கலாம். டாக்கர் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல பாருங்க, கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல என்னென்ன டூல் இருக்கு? டாக்கர் இருக்கு, குபர்னெட்டிஸ் இருக்கு, மீசோஸ் இருக்கு, ரான்ச்சர் இருக்கு, டாக்கர் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட் இருக்கு, டாக்கர் ஓபன் சோர்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, ஃப்ரீ ப்ராடக்ட்டும் இருக்கு, என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்டும் இருக்கு. அடுத்து ஜிகேஇ, அதெல்லாம் குபர்னெட்டிஸ்ல வரக்கூடியது. இசிஎஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நமக்கு டாக்கர்ல இருக்கு, சாரி கண்டெய்னருக்கு இருக்கு. ஆனா பிரைமரி வந்து டாக்கர் தான். ஓகே, டன். சோ விஎம் வெர்சஸ் டாக்கர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, டாக்கரோட ஆர்கிடெக்சர் இப்பவே நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. இன்னும் 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்கிடெக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மெயினா நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? டாக்கரை யூஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். டாக்கர் கண்டெய்னர் கிரியேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? நம்ம இந்த 3 கிளாஸ்லயுமே என்னென்ன ரிப்பீட்டடா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டாக்கர் ஃபைல், செகண்ட் டாக்கர் இமேஜ், தேர்ட் டாக்கர் கண்டெய்னர். இந்த 4 டேர்ம்ஸை நம்ம ரிப்பீட்டடா டாக்கர்ல பார்ப்போம்னு சொல்றேன். டாக்கர் ஹப், டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர், டாக்கர் ஹப், இந்த 4 விஷயம். சோ டாக்கர் கண்டெய்னர் அப்படின்றது எனக்கு தேவையான ஒரு கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ணுவேன். அதுல வந்து என்ன ஹோஸ்ட் ஆகணும், எனக்கு என்ன ஓஎஸ்ல என் கண்டெய்னர் வேணும். கண்டெய்னரும் மெஷின் மாதிரி தான். நீங்க எப்படி மெஷின்ஸ் பாத்தீங்களோ அதே மாதிரி அதுக்கும் ஓஎஸ் இருக்கும், அதுக்கும் ரேம் தேவை, அதுக்கும் ஸ்டோரேஜ் தரணும், அதுக்கும் ப்ராசஸர் தரணும், அதுக்கும் நெட்வொர்க் தரணும், அதுக்கும் வால்யூம்ஸ் தரணும், எல்லாமே இருக்கும். நீங்க EC2ல என்னென்ன பாத்தீங்களோ, மெஷின்ஸ்ல என்னென்ன பாத்தீங்களோ அது அப்படியே அப்ளிகபிள் இன் கண்டெய்னர். பேர் மட்டும்தான் வேற, ரன் ஆகிற டிஃபரன்ஸ் மட்டும்தானே தவிர மற்றபடி அதுவும் கைண்ட் ஆஃப் மெஷின். ஓகே. சோ
அந்த டாக்கர் கண்டெய்னர் எனக்கு எந்த மாதிரி வேணும், கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், அது என்ன ஓஎஸ்ல வேணும், அதுல என்ன டவுன்லோட் ஆயிருக்கணும், அதுல என்ன அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸா ரைட் பண்றதுதான் டாக்கர் ஃபைல்னு சொல்லுவாங்க. டாக்கர் ஃபைல் அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் ஃபைல். டாக்கர் ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலு. அந்த ஃபைலுக்குள்ள உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரிக்குவயர்மெண்ட்ஸ் அது என்ன ஓஎஸ்ல இருக்கணும், அதுல ஏதாவது டவுன்லோட் ஆயிருக்கணுமா, அதுல ஏதாவது மிடில்வேர், அதாவது ஓஎஸ் மேல அப்பாச்சி டவுன்லோட் ஆயிருக்கணுமா, எல்லாமே நீங்க சொல்றத பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபைல் அப்படின்றது இட் ஹாஸ் ஆல் யுவர் ரெக்குவயர்மெண்ட். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டெய்னர் வேணுமோ அதை எழுதி வைக்கிறது தான் ஃபைல். ஓகேவா, ரெக்குவயர்மெண்ட்ஸ். அடுத்து அந்த ஃபைலை நீங்க வந்து பில்ட் பண்ணும்போது, ஃபைல பில்ட்னா வந்து சம் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்றதுதான். சோ பில்ட் பண்ணும்போது அது ஒரு டாக்கர் இமேஜா கன்வெர்ட் ஆகும், இமேஜ் ஃபார்மேட்டுக்கு வரும். அந்த இமேஜ நீங்க யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் EC2ல இவ்வளவு நாள் எப்படி மெஷின் கிரியேட் பண்ணீங்க? ஆல்ரெடி செட் பண்ணிருக்கு. நீங்க போன உடனே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து கிரியேட் பண்றீங்க இல்லையா, என்னென்ன ஸ்டெப்ஸ் இது? விண்டோஸ்ன்றது எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏஎம்ஐ அவைலபிள் அமேசான் கொடுக்கக்கூடிய ஏஎம்ஐஸ் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணீங்க. நீங்களா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க? அது ஆல்ரெடி இமேஜ் ஃபார்மேட்ல இருந்தது தானே யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி இங்கேயுமே உங்களோட ஃபைல ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்றதுதான் டாக்கர் இமேஜ். இதை நீங்க ஏஎம்ஐ கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏஎம்ஐ மாதிரி அமேசான் கொடுத்த இமேஜ் மாதிரி டாக்கர்லயும் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். அதுலயும் ஓஎஸ் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணும்ன்றத சொல்லிக்கலாம். சோ அதுதான் வந்து டாக்கர் இமேஜ். இந்த டாக்கர் இமேஜ நம்ம ரன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டாக்கர் கண்டெய்னர் கிடைக்கும். ஏஎம்ஐ நீங்க ரன் பண்ணப்ப என்ன கிடைச்சது? EC2 இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி டாக்கர் கண்டெய்னரையும் EC2 இன்ஸ்டன்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இமேஜ் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம் இல்லையா, நீங்க என்ன மாதிரி கண்டெய்னர் வேணுமோ அதை ஃபைலா எழுதுனீங்க, அந்த ஃபைலை இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இந்த இமேஜை நான் ரீயூஸ் பண்ணிட்டே இருப்பேன், நிறைய டைம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இமேஜ் ஸ்டோர் பண்றதுக்கான பிளேஸ் தான் டாக்கர் ஹப். ஹப்னாலே என்ன? ஹப்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் சம்திங். அதாவது இந்த ஏரியாவை வந்து நம்ம ஐடி ஹப்னு சொல்லுவோம், பிகாஸ் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த டாக்கர் ஹப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நிறைய ரெப்போசிட்டரிஸ் கிடைக்கும். ரெப்போசிட்டரிஸ் கிரியேட் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை ரெப்போ? ஸ்டோரேஜ். அதாவது இப்போ S3னா பக்கெட் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்கர் ஹப்ல நீங்க உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் ரெப்போ கிரியேட் பண்ணி அந்த ரெப்போல உங்க இமேஜஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பப்ளிக்காவும் நீங்க வச்சுக்கலாம், பிரைவேட்டாவும் வச்சுக்கலாம். சோ ரெப்போசிட்டரினா ஸ்டோரேஜ் மாதிரி தான். ஓகேவா? சோ இந்த 4 விஷயங்களை தான் நம்ம ரிப்பீட்டடா பார்க்க போறோம். இந்த இடத்துல பில்டு ரன்ன்றதை ஏன் எழுதுனேன் அப்படின்னா, ரெண்டுமே டாக்கர் கமெண்ட்ஸ். நீங்க ஒரு ஃபைலை எழுதிட்டு டாக்கர் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது இமேஜா கன்வெர்ட் ஆகும். இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு டாக்கர் ரன்னு கொடுத்தீங்கன்னா கண்டெய்னரா கிரியேட் ஆகும். அது தெரியறதுக்காக தான் நான் அந்த இடத்துல பில்டு ரன்னு எழுதுனேன். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பி, அடுத்து ஆர். சோ பில்டு ரன்னு. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, டாக்கரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பேசிக் கண்டெய்னரை கிரியேட் பண்ணி காட்ட போறேன். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன பண்ணலாம்ன்றத நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல பாத்துக்கலாம். இது வரைக்கும் கிளியரா? ஆன்லைன், ஆஃப்லைன்? Yes, ma'am. ஓகே, டன். சோ இப்போ நான் உங்களுக்கு அடுத்து காட்ட போறது டாக்கரோட இன்ஸ்டாலேஷன். டாக்கர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட்டுக்கு வந்தது இல்ல. நீங்க தான் சொல்லிருக்கீங்க டாக்கரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆன் பிரம்லயும் யூஸ் பண்ணலாம், கிளவுட்லயும் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் என்னுடைய லேப்டாப்லயும் நான் டாக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல கிளவுட்ல AWS மெஷின்ஸ்லயோ அஜூர் மெஷின்ஸ்லயோ என்னால டாக்கரை இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம எதுவுமே பிசிக்கலா பண்றது இல்ல, எல்லாமே கிளவுட் தான். சோ அதனால EC2ல ஒரு மெஷின் கிரியேட் பண்ணி அந்த மெஷின்ல டாக்கர், அதாவது இந்த மாதிரி EC2ல ஒரு மெஷின் கிரியேட் பண்ணி அந்த மெஷின்ல ஒரு கண்டெய்னர் இன்ஜின் கொண்டு வந்து டாக்கரை கொண்டு வந்து அந்த டாக்கர் மூலமா நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி காட்ட போறேன், அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி காட்ட போறேன். புரியுதா? சோ EC2
டாக்கரே பாத்துட்டீங்கன்னா அடுத்த டூல்ஸ்லாம் ஈஸியா பாத்துடலாம். ஓகேவா? டாக்கர் மெஷின். இதுல எந்த OS எடுக்கலாம்? எல்லா OSலயுமே சப்போர்ட் ஆகும். ஓபன் சோர்ஸ் ப்ராடக்ட் தான் அது. ஃப்ரீ ஓபன் சோர்ஸ். ஓபன் சோர்ஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். எந்த மெஷின்ல வேணாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். நான் எடுக்க போறது உபுண்டு மெஷின். நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறது லினக்ஸ் மெஷின். நான் என்ன உபுண்டுல பண்றேனோ அதையே சின்ன சின்ன சேஞ்சஸோட லினக்ஸ்ல பண்ண போறீங்க. மல்டிபிள் OSல பிராக்டிஸ் பண்றீங்களா எல்லாத்தையுமே? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணீங்களா? எந்தெந்த OSல பண்ணிருக்கீங்க? அப்பாச்சி லினக்ஸ்ல மட்டும் தான் பண்ணிருப்பீங்க. விண்டோஸ்லயும் ட்ரை பண்ணலாம். விண்டோஸ்லயும் அப்பாச்சி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதாவது அப்பாச்சி வெப் சர்வர் HTTP டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? அது டவுன்லோட் பண்ணி பாருங்க. விண்டோஸ் பண்ணலன்னா கூட மத்த OS அமேசான் லினக்ஸ், உபுண்டு, ரெட் ஹேட், CentOS இந்த நாலுமே நம்ம ஜாஸ்தி ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய OS. ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே லினக்ஸ் பேஸ்ட் தான். குட்டி குட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை ட்ரை பண்ண சொல்றது. ஓகேவா? சோ இப்போ நான் உபுண்டு யூஸ் பண்றேன். உபுண்டு மெஷின் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். இல்ல. உபுண்டு மெஷின் இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. உபுண்டு எதை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் லினக்ஸ்ல மல்டிபிள் OSலயும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சோ உபுண்டு எடுத்துக்கிறேன். உபுண்டுல நிறைய வெர்ஷன் இருக்கு. அதுல 20.04 அப்படின்ற வெர்ஷன் எடுத்துக்கிறேன். 22 எடுத்துக்கலாம். T2 மைக்ரோ கெப்பாசிட்டி ஆல் அதேதான். லினக்ஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதேதான் உபுண்டுக்கும். ஓகேவா? விண்டோஸ்னா பெம் கொடுத்தீங்க. ஏன் PPK கன்வெர்ட் பண்ணீங்க? விண்டோஸ்க்கு பெம் வச்சுக்கிட்டீங்க. அதாவது கீபேர் அப்படின்றது பப்ளிக் கீ. அது இது குட்டி ஓபன் பண்றதுனாலதான் PPK. ஓகேவா? சோ கீபேர் அப்படின்றது பப்ளிக் கீ பிளஸ் பிரைவேட் கீ தான் நம்ம கீபேர்னு சொல்லுவோம். அமேசான் கிட்ட இருக்கக்கூடியது பப்ளிக் காப்பி, நம்ம கிட்ட இருக்கக்கூடியது வந்து பிரைவேட் கீயோட காப்பி. பிரைவேட் கீ என்ன ஃபார்மேட்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்? பெம் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். அந்த பெம்மை யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷின்ஸ்குள்ள லாகின் பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம லினக்ஸ்ன்னு வரும்போது மெஷின் வழியா நம்ம விண்டோ மெஷின் வழியா போக முடியாதுன்றதுனால புட்டின்ற டூலை யூஸ் பண்ணீங்க. புட்டி மாதிரி நிறைய டூல் இருக்கு. புட்டின்ற டூல் வந்து PPK ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணுன்றதுனால நீங்க PPKக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க. மத்தபடி நார்மல் கீ வந்து பெம் தான். ஓகேவா? சோ அது வந்து சேம் உபுண்டுக்கும் அதேதான். உபுண்டுக்குமே PPK யூஸ் பண்ணியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டோரேஜ் எல்லாமே அது போதும். ஒரு நார்மல் இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். OS மட்டும் டிஃபரெண்ட். சோ மெஷின்ல லாகின் பண்ணிட்டு சேம் புட்டி IP அட்ரஸ் SSH தான் பண்ண போறீங்க. ஆத்தென்டிகேஷன் எல்லாமே லினக்ஸ் யூனிக்ஸ் ஒரே இதுதான். அமேசான் லினக்ஸ் இது மெயினான லினக்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல கொடுப்பாங்க. அவ்வளவுதான். சோ கீப்பர் பிரைவேட் கீ PPK ஃபார்மேட்ல உங்களுடைய லினக்ஸ் மெஷின்ல நீங்க லாகின் பண்றப்ப என்ன யூசர் நேம் கொடுப்பீங்க? இங்க வந்து லாகின் ஸ்விட்சிங் as a root user இதெல்லாமே சேம் தான். ரூட் யூசரா மாறினாதான் நம்ம இதுல ஏதாவது கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது ஏதாவது இன்ஸ்டால் பண்றது அந்த பெர்மிஷன்லாம் நமக்கு கிடைக்கும். சோ இதுல நான் இப்ப என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன்? டாக்கர்.
என்னோட மெஷின் உபுண்டு மெஷின் டாப்ல ஒரு கண்டெய்னர் இன்ஜின் நான் டவுன்லோட் பண்ண போறேன். அந்த கண்டெய்னர் இன்ஜின் யாரா வேணா இருக்கலாம். பட் நிறைய டிஃபால்ட்டா சப்போர்ட் ஆகிறது வந்து டாக்கர். ஓகேவா? சோ இதுல நான் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி. எம்ல இருந்தே நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதாவது அமேசான் லினக்ஸ் உடைய ரெப்போ பேரு எம். எம்னா என்ன ஆக்சுவலி? பேக்கேஜ் மேனேஜர். அங்க இருந்து நீங்க உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உபுண்டுக்கு ஏபிடி. ஓகேவா? ஆப்ட்னு சொல்லலாம் ஆர் ஆப்ட் கெட். இது ரெண்டுத்துல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிடி யூஸ் பண்ணலாம் இல்ல ஏபிடி ஹைஃபன் கெட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து இப்போ நான் என்னுடைய டாக்கர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த எம் ஆப்ட் கெட்ல எல்லாம் என்ன இருக்கும்? நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் பேக்கேஜ் மேனேஜர்ல இந்த ரெப்போல அவைலபிளா இருக்கும். அது இல்லாத விஷயங்களை தான் நீங்க ப்ரௌசர்ல இருந்து டவுன்லோட் பண்றது இல்ல இன்னும் மெத்தட்ஸ் இருக்கு டவுன்லோட் பண்றதுக்கு, அப்படி சூஸ் பண்ணுவீங்க. இதுல ஏன் டாக்கரை போட்டு வச்சிருக்கான் அப்படின்னா டாக்கர் நிறைய யூஸ் பண்றதுனால இப்பெல்லாம் அதை கான்ஃபிகர் பண்ணியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது இப்பெல்லாம் நம்ம புது போன் வாங்குறப்ப நிறைய ஆப்ஸ் டிஃபால்ட்டாவே வருது இல்லையா? அந்த மாதிரி ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே அந்த பேக்கேஜ் மேனேஜர்லயே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ apt install docker.io அப்படின்றதுதான் இந்த பேக்கேஜோட பேரு. சோ docker.io. இதுவே லினக்ஸ்ல இன்ஸ்டால் பண்றதா இருந்தா வேற பேர் கொடுப்பீங்க. வேறனா டாக்கர்னு மட்டும் கொடுப்பீங்க. m install docker அவ்வளவுதான் அதனுடைய பேர். சோ கொடுத்து -y. இல்லைன்னா என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணி பார்க்கணும். ஒரு டைம் அந்த ரெப்போ அப்டேட் பண்ணி பாருங்க. apt get update. apt get update. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். வெறும் நார்மல் ஆப்டை கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கலாம் apt install docker.io. அந்த மெஷின்ல டாக்கர் ரன் ஆகுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? சர்வீஸ் டாக்கர் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தா ஆக்டிவ் ரன்னிங். இதுவே லினக்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் குட்டி குட்டி டிஃபரன்சஸ். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சில ப்ராசஸர் டவுன்லோட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகாது. நம்மள எக்ஸ்டர்னலா ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். உபுண்டுல எல்லாமே டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். சோ என்னுடைய ப்ராடக்ட் இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்கர் ப்ராசஸர் வந்து இப்ப ஆக்டிவா இருக்கு. இதுல நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கர் இன்ஃபோ அப்படின்ற கமாண்ட் ரன் பண்றேன். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு லேயர் காமிச்சேன் இல்லையா? மெஷின்ல டாக்கர் இன்ஜின், அந்த டாக்கர் இன்ஜினை யூஸ் பண்ணி நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் டாக்கர் இன்ஜினை கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து டாக்கர் இன்ஃபோ. டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் டாக்கர் தான். டாக்கர் கிரியேட், டாக்கர் டெலீட் இப்படிதான் இருக்குமே தவிர வேற எந்த வேர்டும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் உங்க டாக்கர் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சும்மா டாக்கர்னு போட்டாலே அதுவே காட்டும். ஸோ டாக்கரை பேஸ் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாக்குறப்ப புரியாது. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். எந்த கமெண்டை எப்படி சர்ச் பண்றது, ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங், டிஃபரன்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ற கமெண்ட் டாக்கர் இன்ஃபோ. டாக்கர் இன்ஃபோன்ற கமெண்ட் நான் இங்க போட்டேன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணேன் இல்லையா? அந்த டாக்கர் ப்ராசஸர் எத்தனை கண்டெய்னர் கிரியேட் பண்ணுச்சு, எத்தனை இமேஜ் கிரியேட் பண்ணுச்சு, எத்தனை ஃபைல் ஹோல்ட் பண்றதுக்கு, அந்த டாக்கரை பத்தின இன்ஃபர்மேஷன் மொத்தமா எனக்கு காட்டும். இப்ப பாருங்க எல்லாமே என்ன காட்டுது? 0, நத்திங். இப்பதான் நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டாக்கர் ப்ராசஸர் ஸ்டார்ட் ஆகும். அந்த டாக்கர் ப்ராசஸரை நம்ம டாக்கர் டீமன்னு சொல்லுவோம். அந்த டீமனை சுத்தி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. அந்த ஆர்கிடெக்சரை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ண சொன்னேன்.
இப்போ டாக்கர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். அதாவது how docker works. So official இல்ல அபிஷியல் டாக்கர் வெப்சைட்லயுமே docker.com போட்டீங்கன்னா அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து பிக்சர் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அந்த பிக்சர் கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல இந்த பிக்சர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. டாக்கர் ஆர்கிடெக்சர், ஹவு டாக்கர் ஒர்க்ஸ். டாக்கர் ஆர்கிடெக்சரையே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கிளைண்ட், வாட் இஸ் மீன் பை சர்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய டாக்கர் ரன் ஆகக்கூடிய மெஷின் தான் சும்மா டாக்கர் ஹோஸ்ட்னு சொல்றேன். எந்த மெஷின்ல ரன் ஆகுது? என்னோட உபுண்டு மெஷின், EC2 உபுண்டு மெஷின்ல ரன் ஆகுது. அந்த டாக்கர் ப்ராசஸர் தான் நான் என்னன்னு சொல்றேன், டீமன்னு சொல்றேன். இதுதான் அந்த ப்ராசஸர், அதுக்குள்ள ரன் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸர் தான் நான் டீமன்னு சொல்றேன். ஸோ எந்த மெஷினை யூஸ் பண்ணி என் டாக்கர் கூட நான் கம்யூனிகேட் பண்ண போறேனோ அதை கிளைண்ட் மெஷின்னு சொல்வேன். இப்ப எந்த மெஷினை யூஸ் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்றேன்? அதே மெஷின் தான், சேம் மெஷினை யூஸ் பண்ணியே தான் சேம் மெஷின்ல உள்ள ப்ராசஸர் கூட நான் கம்யூனிகேட் பண்றேன். ஆனா அது மெஷின் மாத்தி மாத்தி சொல்லாம அது ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஒரே மெஷின்லயே நான் டாக்கர் கமாண்ட் கொடுக்குறேன், அந்த மெஷின்ல உள்ள டாக்கர் ப்ராசஸர் கூடயும் கம்யூனிகேட் பண்றேன். சோ நீங்க ஒரு டாக்கர் கமாண்ட கொடுக்கும்போது அந்த டாக்கர் கமாண்ட் உங்க ப்ராசஸரை ஹிட் பண்ணும், அந்த ப்ராசஸர் நீங்க கேட்டதுக்கான அவுட்புட்டை எடுத்து கொடுக்கும். சோ என்ன டாக்கர் கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கர் பில்ட், டாக்கர் ரன். இந்த ரெண்டு கமாண்ட் நான் எங்க காமிச்சேன்? ஃபைல், டாக்கர் ஃபைலை எழுதி இமேஜா கொடுக்கணும். What is mean by docker pull அப்படின்னா, நீங்க ஹப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா இமேஜஸ், அந்த இமேஜஸ் நீங்க அப்பப்ப புல் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் புல். ஸோ புல் அப்படின்றது டாக்கர் ஹப்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும்னு சொல்லி நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்றது தான் புல்னு சொல்லுவோம், டாக்கர் புல் கமாண்ட். ஸோ எனக்கு உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி காட்டும்போது தெரியும். ஸோ டாக்கர் புல்லுன்ற கமாண்ட் நான் கொடுத்தேன்னா அந்த கமாண்ட் எங்க போய் ஹிட் ஆகுது? அந்த டாக்கர் கூட கம்யூனிகேட் ஆகுது. அந்த டாக்கர் ப்ராசஸர் என்ன பண்ணுது? அந்த டாக்கருடைய டாக்கர் ஹப் ரெஜிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, டாக்கர் ஹப் அங்க இருந்து ஒரு இமேஜை எடுத்துட்டு வந்து அந்த டாக்கர் மெஷின்லயே ஸ்டோர் பண்ணி வைக்குது, அந்த டாக்கர் மெஷின்லயே ஸ்டோர் பண்ணி வைக்குது. அடுத்து நான் டாக்கர் ரன்ன்ற கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? நான் வச்சிருக்கக்கூடிய இமேஜை கண்டெய்னரா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டாக்கர் ரன் ஹிட்ஸ் தி டாக்கர் ப்ராசஸர், அது இந்த இமேஜ ஸ்டோர் பண்ண இமேஜ கண்டெய்னரா கிரியேட் பண்ணி கொடுக்குது. லைக் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க இதுல. சோ புல் பண்றீங்க, புல் பண்ணிட்டு ரன் பண்றீங்க, கண்டெய்னர் கிடைக்குது. இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலை இமேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜ கண்டெய்னரா கிரியேட் பண்ண முடியும். இவ்வளவுதான் அந்த இடத்துல நடக்கிற ப்ராசஸ். நான் உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே பிக்சர்ல காமிச்சிருக்கேன், which is client server architecture. இதுதான் இந்த இடத்துல டாக்கர் இன்ஃபோ நான் போடும்போது எனக்கு வந்துச்சு, கிளைண்ட் சர்வர். சோ சர்வர்ல உங்களுடைய டாக்கர் சர்வர்ல இப்ப வரைக்கும், அதாவது டாக்கர் சர்வர்ல எத்தனை கண்டெய்னர் ஸ்டோர் ஆயிருக்கு, எத்தனை இமேஜஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். கண்டெய்னர் 0, இமேஜஸ் 0, எதுவுமே கிடையாது. இப்போதான் நம்ம ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண போறோம். இந்த ஆர்கிடெக்சர் புரிஞ்சுதா? டாக்கர் ஆர்கிடெக்சர், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். சோ அதுல வந்து கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கிறது வந்து டாக்கர் ப்ராசஸர் ஹிட் பண்ணும், ப்ராசஸர் நீங்க கேட்டதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுதான். ஆன்லைன் ஓகே மேம். ஓகே. சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டாக்கர் ஹப், இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன டாஸ்க் என்ன அப்படின்னா டாக்கர் ஹப்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. dockerhub.com. ஓகே மேம். டாக்கர் ஹப்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஹப்ல நிறைய இமேஜஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நீங்களும் இமேஜ போடலாம், இருக்கிற இமேஜ டவுன்லோட் பண்ணலாம். இமேஜ்னா என்ன இமேஜ்? லைக்
உங்களுக்கு கண்டெய்னர் என்ன மாதிரி வேணுமோ அந்த இமேஜஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் அபிஷியலா டாக்கர் ரிலீஸ் பண்ண இமேஜஸா இருக்கட்டும், டாக்கர் மாதிரி வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண இமேஜஸா இருக்கட்டும், இல்ல உங்கள மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் யூசர் ரிலீஸ் பண்ண ஒரு இமேஜா இருக்கட்டும், எனிதிங் கேன் பி டேக்கன். ஓகேவா? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர் ஒரு உபுண்டு கண்டெய்னரா இருக்கும். உபுண்டு OS இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரை என்னோட மெஷின்ல நான் உங்களுக்கு இப்ப கிரியேட் பண்ணி காட்ட போறேன். அப்ப எனக்கு என்ன இமேஜ் வேணும்? உபுண்டு இமேஜ். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில இமேஜஸ் உங்களுக்கு இங்க இருந்தே கிடைச்சிடும். உபுண்டு அப்படின்னு நான் சர்ச் பண்ணனா உபுண்டு இமேஜ். உபுண்டு ரிலீஸ்டு பை அபிஷியல் டாக்கர் இமேஜ் இது. இந்த இமேஜ் கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த இமேஜ்க்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஃபைல், டாக்கர் ஃபைல் இருக்கணும். அதெல்லாம் நம்ம எதுவுமே எழுதல, அவனா எழுதி இமேஜாவே கொடுத்துட்டான். அந்த இமேஜ் எடுத்து நான் ரன் பண்ணிக்க முடியும். இல்ல நானே ஒரு கஸ்டமைஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ண போறேன்னா அப்பதான் நம்ம உட்காந்து ஃபைல் எழுதணும், அந்த ஃபைலை இமேஜா கொண்டு வரணும், இமேஜை கண்டெய்னரா கிரியேட் பண்ணணும். இப்ப நான் இங்க இருந்து புல் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபைல் எழுதுறத பாத்துக்கலாம். ஓகேவா? சோ உபுண்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இப்போ ஒரு அப்பாச்சி கண்டெய்னர் வேணும். அதாவது HTTP நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, HTTP இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் வேணும்னா சர்ச் பண்ணலாம். HTTP இருக்கு, மெயினா HTTP இருக்கு. இந்த HTTP ரன் ஆகணும்னா அதுல வேற என்ன இருக்கணும்? இது ஒரு மிடில்வேர். அப்ப அது கீழே OS இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சோ இந்த HTTPன்ற கண்டெய்னர் கிரியேட் ஆகிறதுக்கு அவங்க OS இன்ஃபர்மேஷனும் போட்டிருப்பாங்க. அதாவது உபுண்டு இந்த இமேஜ்க்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். சி, ஒவ்வொரு இமேஜ்க்கு பின்னாடியும் ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ஸோட லிங்க் இங்க இருக்கு. சோ ஃப்ரம் Debian, அதாவது டெபியன்ன்றது ஒரு OS தான். உபுண்டு லினக்ஸ் மாதிரி அது ஒரு OS. டெபியன் OSல தான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி அந்த இடத்துல அப்பாச்சி இமேஜ் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம பாக்குறது என்ன மட்டும்தான்? அப்பாச்சின்னு பாக்குறோம். எனக்கு தேவை அப்பாச்சி கண்டெய்னர், அது எந்த OSல ஓனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றதுதான் அந்த இடத்துல இமேஜா இருக்கு. சோ உங்களுக்கு போக போக நீங்க எழுத உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். சோ நான் இப்ப ரன் பண்ணி காட்ட போறது ஒரு உபுண்டு இமேஜ புல் பண்ணணும். இப்ப என்னோட மெஷின்ல இருந்து, அதாவது என்னோட கிளைண்ட் மெஷின், நான் டாக்கர் கமாண்ட்ஸ் ரன் பண்றதுதான் என்ன மெஷின்னு சொல்வேன்? கிளைண்ட் மெஷின்னு சொல்வேன். இங்க இருந்து டாக்கர் புல் உபுண்டுன்னு கொடுத்தனா இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வரும். டாக்கர் புல் உபுண்டுன்னு கொடுத்திருக்கேன். புல் கமாண்ட் கொடுத்தாலே அது ரெபாசிட்டரியில இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பட் திங் இஸ், டாக்கர் ஹப்ல நிறைய பேர் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க, நிறைய ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சி, உபுண்டுன்னு போடுறேன். அபிஷியல் டாக்கர் இமேஜ் இருக்கு. அபிஷியல் டாக்கர் இமேஜ் மட்டும் இல்ல, வேற யாரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க தெரியுதா? வெரிஃபைடு பப்ளிஷர்னு மட்டும் வருது. அந்த மாதிரி நிறைய பேர் உபுண்டு இமேஜையே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு அபிஷியல் டாக்கர் இமேஜ் தான் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் டாக்கர் புல் உபுண்டு. அப்ப இங்க இருந்து நான் கமாண்ட் கொடுக்கறப்ப எந்த இமேஜ் டவுன்லோட் ஆகும்? அபிஷியல் இமேஜ். இதுவே நீங்களும் ஒரு உபுண்டு இமேஜை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்றதுக்கு கமாண்ட் மாறும். ஒவ்வொன்னுத்துக்கும் அந்த இடத்துல வந்து சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் போஸ்ட் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க புஷ் பண்றப்பவும் புல் பண்றப்பவும் நான் அதை காமிக்கிறேன். சோ இப்போ நான் கொடுக்குற இந்த கமாண்ட் வந்து அபிஷியல் டாக்கர் இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணிட்டு வரும். சோ ரன் பண்ணலாம். என்ன காட்டுது? புல்லிங் ஃப்ரம் லைப்ரரி, அதாவது அங்க ஹப்ல இருந்து புல் பண்றத காட்டுது. புல் கம்ப்ளீட், டவுன்லோடும் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல டாக்கர் இன்ஃபோன்ற கமாண்ட் போட்டா இந்த என்னுடைய மெஷின்ல ரன் ஆகுது தெரியுமா டாக்கர், அந்த டாக்கருடைய கம்ப்ளீட் இன்ஃபோவை எனக்கு காட்டும். which means சோ என்ன இருக்கு? ஒரே ஒரு இமேஜ் இருக்கு. இதை நீங்க இப்படியும் பார்க்கலாம், டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற கமெண்ட் போட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு உபுண்டு இமேஜ் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த உபுண்டு இமேஜை நான் கண்டெய்னரா கொண்டு வரணும்னா என்ன கமாண்ட்? ரன் டாக்கர் ரன் -itt -name. உங்களுக்கு கண்டெய்னர் என்ன பேர்ல வரணும்? உபுண்டு கண்டெய்னர். எந்த இமேஜை வந்து உங்களுக்கு கண்டெய்னரா கிரியேட் பண்ணணும், அந்த கண்டெய்னர் அந்த இமேஜோட பேரு. சோ டாக்கர் ரன்ன்றது இமேஜ கண்டெய்னரா கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்ட்.
-ITD அப்படின்றது இன்டராக்டிவ் டெர்மினல் டிட்டாச்டு மோட். அதாவது பேக்ரவுண்ட்ல உங்களுடைய மெஷினை டிஸ்டர்ப் பண்ணாம பேக்ரவுண்ட்ல டிட்டாச்டு மோட்ல ஓடணும் இந்த கண்டெய்னர் அப்படின்றத நம்ம ஐடிடில கொடுப்போம். கொடுக்கலன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல ஓடுறதுன்னா என்னன்னா நீங்க இதுல வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது, இப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? லைக் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே ரன் ஆயிட்டு இருக்கிறதா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். அடுத்து ஹைஃபன் நேம்ன்றது உங்க கண்டெய்னர் என்ன பேர்ல கிரியேட் ஆகணும். உபுண்டு கண்டெய்னர் நான் கொடுக்குறேன், அது எந்த இமேஜ் கண்டெய்னரா மாத்தணுமோ அந்த இமேஜோட பேரு. இந்த உபுண்டுவை தான் நீ கண்டெய்னரா ரன் பண்ண போற. ஜஸ்ட் ரன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சீரியல் நம்பர் வந்தது அப்படின்னா கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அகைன் டாக்கர் இன்ஃபோ போட்டு பார்ப்போம். டாக்கர் இன்ஃபோ நீங்க அடிக்கடி போட தேவையில்ல, பட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த மாதிரி போடுறேன். ஸோ என்ன காட்டுது? ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர் என்ன ஸ்டேட்ல இருக்கு? ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. நான் இப்போ டாக்கர் இமேஜஸ்னு போட்டு என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு பார்த்தேன் இல்லையா? அதே மாதிரி என்னென்ன கண்டெய்னர் இப்ப என்னுடைய மெஷின்ல ஆக்டிவா இருக்குன்னு பார்க்கணும்னா டாக்கர் பிஎஸ், கண்டெய்னர் கிடையாது, டாக்கர் பிஎஸ் போட்டீங்கன்னா உபுண்டு இமேஜை பேஸ் பண்ணி உபுண்டு கண்டெய்னர்னு சொல்லி ஒன்னு ஓடிட்டு இருக்கு உங்களோட மெஷின்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் லான்ச் பண்ணிட்டு அதுவும் பேக்ரவுண்ட்ல அது ஓடிட்டு தான் இருக்கு. கிளியரா? இது ஒரு கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆகும்னு நான் ஃபைல் கிரியேஷன் கார்ட்ல அது அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்க ஏதாவது ஒரு HTTPD கண்டெய்னர் லான்ச் பண்ணணும், HTTPD அப்படின்னு சர்ச் பண்றேன், அபிஷியல் டாக்கர் இமேஜை டவுன்லோட் பண்றேன். நீங்க எல்லா அபிஷியல் டாக்கர் இமேஜஸையும் டவுன்லோட் பண்ணணும்னா டாக்கர் ஃபுல் பேர் மட்டும் கொடுத்தா போதும். டாக்கர் புல் HTTPD அப்படின்னு கொடுத்தா போதும். அது ஒரு கண்டெய்னரா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்கர் புல் HTTPD என்ன ஆகுது? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல்ல கொண்டு வந்து வைக்கும். லோக்கல்னா இந்த மெஷின்லயே ஒரு காப்பி வைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து. அதுக்கப்புறம் தான் நான் அதை கண்டெய்னரா லான்ச் பண்றேன். இப்போ இதை கண்டெய்னரா ரன் பண்றதுக்கு கமாண்ட் டாக்கர் ரன் -ITD, இது ஜெனரல் தான். ஹைஃபன் நேம், என்ன நேம்ல கிரியேட் ஆகணும்? அப்பாச்சி கண்டெய்னர். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, -P அப்படின்றது போர்ட் நம்பர். இப்ப இந்த இடத்துல நான் போர்ட் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா HTTPD ஏதாவது ஒரு போர்ட் 80ன்ற போர்ட் நம்பர்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பை டிஃபால்ட். நீங்க கொடுக்கலனாலும் அது ஃபைன் தான். பட் இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன் என்னது? எனிவேர் இல்லது கண்டெய்னர் போர்ட், ஹோஸ்ட் போர்ட். ஆக்சுவலி இதுல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 808080, அதாவது ஓகே நான் ரன் பண்றேன். என்னுடைய கண்டெய்னர் இப்ப என் மெஷின்ல எந்த போர்ட் நம்பர்ல ஹோஸ்ட் ஆகணும் அப்படின்ற நம்பரை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ என்னோட இமேஜ் நான் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணிட்டு நான் சொல்றேன். எந்த இமேஜ் பேர் என்ன? இங்க டவுன்லோட் பண்ணது HTTPD, அதாவது இது கிடையாது, இது HTTPD அந்த பேர்ல நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட்டட் டாக்கர் பிஎஸ்னு போட்டா என்ன கமாண்ட்? ஆக்டிவ் கண்டெய்னர்ஸை காட்டும். ஆக்டிவ் கண்டெய்னர்னா என்னென்ன ரன் ஆகுதோ அதை மட்டும் தான் காட்டும். ஓகேவா? சோ HTTPDன்ற கண்டெய்னர் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன மீனிங் அப்படின்னா 8080 அப்படின்றது உங்களுடைய கண்டெய்னருடைய போர்ட் நம்பர். கண்டெய்னர் என்னுடைய மெஷின்ல எந்த போர்ட் நம்பர்ல ஆக்சஸ் பண்ணலாம். So this is my HTTPD. இந்த HTTPD-ய நான் 8080ன்ற போர்ட்ல ரன் பண்றேன். 80 அப்படின்றது என்னுடைய ஹோஸ்ட் போர்ட் நம்பர். இந்த மெஷின்ல நான் எத்தனை போர்ட் ஓபன் பண்ணேன்? EC2 மெஷின்ல ஆல் போர்ட்ஸ் ஓபன் பண்ணேன். அதுல 80ன்ற போர்ட் நம்பர் எது? HTTP. அந்த HTTP-ல தான் இந்த கண்டெய்னர் ஹோஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய ஹோஸ்ட் போர்ட் நம்பர், இது என்னுடைய கண்டெய்னர் போர்ட் நம்பர். இந்த மாதிரி நீங்க எத்தனை கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய மெஷினுடைய IP அட்ரஸ போட்டு, அதாவது மெஷினுடைய IP அட்ரஸ் இப்போ நான் எங்க போய் ஹிட் பண்ண போறேன்? HTTP-னாலே 80 தான். நான் எங்க ஹிட் பண்றேன்? HTTP-ல தான் ஹிட் பண்றேன். கோலன் என் கண்டெய்னருடைய போர்ட் நம்பர், இந்த மெஷின்ல எந்த போர்ட் நம்பர்ல என் கண்டெய்னர் ஓடுது? 8080. என்ன வருது? it works. It worksன்றது என்ன அர்த்தம்? அந்த கண்டெய்னர்ல
போர்ட் ஃபார்வர்டிங் மாதிரி தான். சோ இந்த கண்டெய்னர்ல என்னோட HTTPD இமேஜ் இருந்தது தெரியுமா, அதுல சம் கண்டென்ட் அவன் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஒண்ணும் இல்ல, நீங்க நார்மலா அப்பாச்சி ஹிட் பண்ணா இட் ஒர்க்ஸ்னு வரும், அதுக்கு பதிலா இட் ஒர்க்ஸ்னு வருது. லைக் சாரி, அந்த டெஸ்ட் பேஜ் வரும், டெஸ்ட் பேஜ் இல்லாம இட் ஒர்க்ஸ்னு வருது. ஓகேவா? சோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ள மூவ் ஆகி பார்ப்போம். இந்த மெஷின்ல நான் இருக்கேன், ரூட் யூசரா இருக்கேன். இந்த மெஷின்குள்ள தான் 8080 போர்ட் நம்பர்ல என் கண்டெய்னர் ரன் ஆகுது. கண்டெய்னருக்குள்ள நம்ம நேவிகேட் பண்ணி போலாம். எப்படி போலாம் அப்படின்னா, டாக்கர் exec எக்ஸிக்யூட் கமாண்ட் -it உங்க கண்டெய்னருடைய ஐடி /bin/bash அப்படின்ற கமாண்ட் போட்டீங்கன்னா, அதே ரூட் யூசரா இப்ப எங்க இருக்கீங்க, கண்டெய்னருக்குள்ள இருக்கீங்க, அப்பாச்சி கண்டெய்னருக்குள்ள இருக்கீங்க. அந்த அப்பாச்சி கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, உபுண்டுவை பேஸா வச்சுதான் கிரியேட் ஆயிருக்கு. உபுண்டுனா டெபியன் காமிச்சேன் இல்லையா, டெபியனை பேஸா வச்சுதான் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு அது தெரியாது. உங்களுக்கு என்ன தேவை, HTTPD தேவை, அது ஹோஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா htdocs ஒண்ணு இருக்கு, cd htdocs. அது டைரக்டரியா என்னன்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன், cdன்னு போட்டேன். இங்க பார்த்தா உங்களுக்கு அது ஃபோல்டர் மாதிரி தெரியுதா, ஃபைல் மாதிரி தெரியுதா? லாங் லிஸ்ட் பண்ணி பாருங்க. சாரி, பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டைரக்டரின்றது நமக்கு தெரியுது. இதுல htdocsன்ற டைரக்டரிக்குள்ள நான் போறேன், cd htdocs. அதுல லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு index.html இருக்கு. அந்த index.html நான் வியூ பண்ணனா என்னன்னு இருக்கு, it works. இதுதான் அந்த இடத்துல நமக்கு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆச்சு. இப்போ இதனால எடிட்டும் பண்ண முடியும். index.htmlன்றது ஒரு ஃபைல் தானே, ஃபைல் எப்படி எடிட் பண்ணுவீங்க, vi எடிட்டரை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் vi index.html ஓபன் பண்ணா என்ன காட்டுது, உபுண்டுனா vi யூஸ் பண்ண மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. viன்றது ஒரு நார்மல் எடிட்டர் தான், லினக்ஸ்லயும் vi தான், உபுண்டுலயும் vi தான். ஏன் இங்க காட்டல அப்படின்னா, இந்த vi பேக்கேஜ் இங்க அவைலபிளா இல்ல. ரொம்ப சிம்பிள், நீங்க நார்மலா ஈஸி டு மெஷின் லினக்ஸ ஓபன் பண்ணாலும் சரி, உபுண்டு ஓபன் பண்ணாலும் சரி, vi வேலை செய்யும். ஏன்னா அந்த AMI கொடுத்தது அமேசானே எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டான். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். ஓகேவா? ஆனா நம்ம இப்ப வச்சிருக்கிறது என்னது, ஒரு டாக்கர் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல உபுண்டு இன்ஃபர்மேஷன் HTTP இன்ஃபர்மேஷனை தவிர எதுவுமே கிடையாது. அப்ப நான் இப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கண்டெய்னரும் ஒரு சர்வர் மாதிரி தான். apt install vi ன்னு சொல்லலாம், or vim ன்னு சொல்லலாம். அந்த எடிட்டர் பேரு வந்து vim எடிட்டர் தான். சோ கொடுத்தனா இப்ப இல்லன்னா என்ன பண்றது, அப்டேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ apt அப்டேட்க்கு அப்புறம் apt install vim. இப்போ vi எடிட்டர் உங்க கண்டெய்னர்ல கிடைச்சிரும். டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? யூஸ் பண்ற ஈஸி டு மெஷின்கான AMI எல்லாமே அமேசான் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டா, அதுல எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆனா இப்ப நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் HTTPD இமேஜ் தான் மெயினா வச்சிருக்கு. லைக் அந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு மெயினா தேவை. மத்தபடி வேணும்ன்றதெல்லாம் நீங்க தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இப்போ vi index.html ஓபன் பண்ணா வருது. ஓகே, சோ இதுல it worksக்கு பதிலா சேவ் பண்றது escape:_wq எக்ஸ்கிளமேட்டரி கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ மறுபடியும் என்னோட மெஷினை போயிட்டு செக் பண்றேன் என்ன ஹோஸ்ட் ஆகுது, டாக்கர் day 1. அந்த கண்டெய்னர்ல ஓடின அப்ளிகேஷனை நான் எடிட் பண்ணி அதே 8080ல நான் ஹிட் பண்ணி பாக்குறேன், எனக்கு கிடைக்குது. இப்ப நான் இருக்கிறது எந்த போர்ட், மெஷின் எந்த போர்ட்ல இருக்கு, 80. அதாவது சாரி, இந்த மெஷினை ஆக்சஸ் பண்ற எதுலன்னு பாத்தீங்கன்னா 80 HTTP. அதுல கண்டெய்னர் எங்க ஓடிட்டு இருக்கு, 8080. அந்த போர்ட் ஃபார்வர்டிங் தான் நம்ம அதுல பண்ணது. ஓகேவா? கிளியரா எல்லாருக்கும் ஆன்லைன்? Yes, ma'am. ஓகே, டன். சோ இப்போ வரைக்கும் சின்ன பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் நான் ரன் பண்ணிருப்பேன். இது கண்டெய்னர்ல இருக்குமா, கண்டெய்னர்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது, நீங்க எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டீங்கன்னா உங்க மெஷினுக்கு வந்துருவீங்க.
மெஷின்ல இருந்தேன், நேவிகேட் ஆகி கண்டெய்னருக்கு போனேன், கண்டெய்னர்ல இருந்து மறுபடியும் மெஷினுக்கே வந்துட்டேன். சோ ஹிஸ்டரி போட்டு ஜஸ்ட் அந்த கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்துறேன். ஹிஸ்டரி போட்டுருக்கேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்க இத சாட்ல காப்பி பண்ணி போடுறேன். உங்களுடைய குரூப்ஸ்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கண்டெய்னரை நான் டெலீட் பண்ணணும். டாக்கர் பிஎஸ்னு போட்டா ஆக்டிவ் கண்டெய்னர்ஸோட லிஸ்ட் காட்டுது. எனக்கு கண்டெய்னரை டெலீட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கண்டெய்னரை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு டெலீட் பண்ணலாம், இல்ல டைரக்டாவே டெலீட்டும் பண்ணலாம். ஸ்டாப் பண்றதா இருந்தா டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னருடைய ஐடியை நீங்க ஃபுல்லாவும் கொடுக்கலாம், இல்ல C326 அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போதைக்கு நான் ஸ்டாப் தான் பண்றேன், இன்னும் நான் டெலீட் பண்ணல. ஓகேவா? டெலீட் பண்றதா இருந்தா டாக்கர் ரிமூவ் ஆர்எம்னு கொடுக்கணும். ஆர்எம் C326 டைரக்டாவே நான் ரிமூவ் பண்ணிருக்கலாம். ஆனா ரன்னிங் கண்டெய்னரை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா RM ஸ்பேஸ் -F ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப டாக்கர் பிஎஸ்னு போட்டா என்ன காட்டணும்? நத்திங். இப்ப நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா? ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டாக்கர் பிஎஸ்னு போட்டா என்ன காமிச்சிருக்கும்? டாக்கர் பிஎஸ்னா என்ன கமாண்ட்? ரன்னிங் கண்டெய்னர் மட்டும் தான் காட்டும். அப்புறம் எப்படி எனக்கு டாக்கர் பிஎஸ் போட்டா ஸ்டாப் ஆன கண்டெய்னர் காட்டும்? எனக்கு ரன்னிங் கண்டெய்னர் பாக்குறதுக்கு மட்டும் தான் டாக்கர் பிஎஸ். எல்லா கண்டெய்னரும் நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ஆக்டிவா இருந்தாலும் சரி, இன்ஆக்டிவா இருந்தாலும் சரி, டாக்கர் பிஎஸ் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. டாக்கர் பிஎஸ் ஸ்பேஸ் -A போட்டா ஆல் கண்டெய்னர்ஸ் வில் பி லிஸ்டட். அது ரன் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி. சோ இப்போ என்கிட்ட கண்டெய்னர் எதுவுமே கிடையாது. இமேஜஸ், இமேஜ்ல 2 இமேஜ் இருக்கு. இந்த இமேஜஸ் டெலீட் பண்றது டாக்கர் RMI. இமேஜை ரிமூவ் பண்ணும்போது மட்டும் RMIன்னு கொடுக்கணும், இமேஜோட பேர் இல்லனா டாக் லைக் அந்த ஐடி 965. அகைன் டாக்கர் இமேஜ் போட்டு பாருங்க. அன்டாக்டு டெலீட்டட்னு வந்ததுன்னா டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒண்ணுமே இல்லை. புரியுதா? எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி டெலீட்டட். ஸோ டாக்கர் ப்ராசஸரையும் நீங்க ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே ஓகே. புரியுதா? இது வரைக்கும் கிளியரா? எஸ் மேம். குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் ஆகாத குரூப்புக்கு நான் சொல்றேன். ஓகே, சோ இன்னைக்கு செஷன்ல என்ன பார்த்திருக்கோம்? டெவாப்ஸ்னா என்னன்றது ஆரம்பிச்சோம். டெவாப்ஸ்னா ஆட்டோமேஷன் சொன்னேன். அதுல ஒரு விதமான ஆட்டோமேஷன் டாக்கரை பத்தி ஸ்டார்ட் பண்ணோம். டாக்கர் மெயினா எதுக்காகனா மைக்ரோ சர்வீசஸை ஹோஸ்ட் பண்றதுக்காக, கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் டாக்கர்ன்ற டூல் யூஸ் பண்றோம். கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுவோன்றதுல டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர், ஹப் பத்தி சொன்னேன். சாம்பிளுக்கு 2 இமேஜை நான் கிரியேட் பண்ணி காமிச்சேன். 2 அதாவது இமேஜை புல் பண்ணி காமிச்சேன், கண்டெய்னர் கிரியேட் பண்ணி காமிச்சேன், டாக்கர் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாமே இன்னைக்கு செஷன்ல பார்த்தது. நெக்ஸ்ட் செஷன்ல ஃபைல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக்கர் ஃபைல் எப்படி எழுதுறது, இமேஜ் எப்படி கொண்டு வருவோம், அதை ஹப்புக்கு எப்படி புஷ் பண்றது, எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? அடுத்து அதுல அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவோம், வால்யூம்ஸ் எப்படி நம்ம அதான் மெஷின்ஸ்ல நீங்க என்னென்ன பாத்தீங்களோ அது எல்லாமே இதுலயும் பார்ப்போம். அதுக்கு எப்படி ஸ்டோரேஜ் கொடுக்கறது, அதுக்கு எப்படி நெட்வொர்க் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே மேம், இந்த வீடியோஸ் இருக்குல்ல மேம் ரெக்கார்டிங், ஒரு அது நிமிஷம் சேவ் இருங்க.